2025 මාර්තු මාසේ 30 වෙනි ඉරුදින දේව මෙහෙට පැමිණ සිටින ඔබ සියලු දෙනාම ආදරෙන් පිළිගන්නවා. 2025வது வருஷம் மார்ச் மாதம் 30ஆம் தேதி இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். හොඳයි අපි දෙවියන් වහන්සේගේ වචනයට යමු. நல்லது, நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு போகலாம். දෙවියන් වහන්සේගේ වචනේ අපිව ගොඩනගනවා. ஆண்டவருடைய வார்த்தை எங்களை கட்டுகிறது, අපිව පෝෂණය කරනවා. எங்களை போஷிக்கின்றது. ඉතින් දෙවියන් වහන්සේගේ වචනේ නැතුව සභාවට ජීවත් වෙන්න බෑ. ஒரு சபையானது ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் வளர முடியாது. ඒට පැවැත්මකුත් නැහැ. அது நிரந்தரமாய் நீடிக்கவும் முடியாது. ඉතින් මම අද ඔබලත් සමග බෙදා ගන්න යන මගේ දේශනාවේ මාතෘකාව තමයි இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகும் செய்தியினுடைய தலையங்கம் தான் ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වන ප්‍රේමය. நியாய பிரமாணம் சம்பூர்ணமாகும் அன்பு. මම සාමාන්‍යයෙන් ප්‍රේමය ගැන දේශනා කරන්නේ නැහැ. சாதாரணமா அன்பை குறித்து பேச மாட்டேன், මට ඒක එන්නේ නැහැ. ஏன்னா அது எனக்கு வராது. ඒ කියන්නේ ප්‍රේමය කොහොමද දේශනා කරන්න කියලා මට එන්නේ නැහැ. அது அன்பை குறித்து எப்படி பிரசங்கம் பண்றதுன்றது வராது. ඉතින් මම දේශනාව ඔක්කොම හදලා ඉවරලා අන්තිමේට තමයි මම කල්පනා කරේ. இந்த பிரசங்கம் எல்லாத்தையும் செஞ்சு ஆயத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் யோசித்தேன், අයියෝ මම ප්‍රේමය ගැන කවදාකවත් දේශනා කරලා නැහැ නේ කියලා. ஐயோ இந்த அன்பை குறித்து நான் எப்பயுமே பேசினது கிடையாதே அப்படி. ඉතින් දෙවියන් වහන්සේ කැමති වෙනවා ஆண்டவர் விரும்புகிறார் මේ ක්‍රිස්තියානි ලෝකයේ හැමදෙනාම කතා කරන දෙයක් නෙමෙයි දේව ප්‍රේමය කියලා. இந்த கிறிஸ்தவ உலகத்திலே அநேகர் பேசுவது என்ன, தேவனுடைய அன்பு, தேவ அன்பு, தேவ அன்பு என்று பேசுவார். ඔය දේව ප්‍රේමය අහලම එපා වෙලා තියෙන්නේ. இந்த தேவ அன்பை குறித்து கேட்டே எங்களுக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது. නමුත් දෙවියන් වහන්සේ ஆனால் ஆண்டவர் අවශ්‍යයි ඒ ප්‍රේමය ගැන තවත් විදිහකට ඔබලාට මතක් කරලා දෙන්න. ஆண்டவருக்கு வேண்டப்படுகிறது அந்த அன்பை குறித்து வேறு ஒரு வித்தியாசமான விதத்திலே உங்களுக்கு காண்பிப்பேன். ඉතින් අපි පෙරලගමු ගලාති පොතට අලුත් ගිවිසුමේ. அதனாலே புதிய ஏற்பாட்டிலே கலாத்தியர் புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ගලාති පොත ලිව්වේ පාවුල් තුමා. கலாத்தியர் புத்தகத்தை எழுதியது பவுல் அப்போஸ்தலன். කවුද පාවුල් තුමා කියලා කියන්නේ? பவுல் என்றால் யார்? අලුත් ගිවිසුමේ புதிய ஏற்பாட்டிலே මිෂනාරි ගමන් 3ක් නැත්නම් 4ක් මූලික කරගෙන மிஷனரி 4 மிஷனரி பிரயாணங்களை மேற்கொண்டு සභාවන් 20ක් අවුරුදු 30ක් ඇතුළත ගොඩනගපු මිනිස්සෙක්. 20 சபைகள் 30 ஆண்டு காலத்துக்குள்ளே உருவாக்கின ஒருவர். ඉතින් එතුමාගේ සේවය ආසියාවේ තිබුණා. அவருடைய ஊழியங்கள் ஆசியாவில இருந்தது, යුරෝපයේ තිබුණා, ஐரோப்பாவில இருந்தது, අප්‍රිකාවේ තිබුණා, ஆப்பிரிக்காவில இருந்தது, මැද පෙරදිග තිබුණා. அதே போல மத்திய தரை கடல் பிரதேசத்தை அண்டிய நாடுகளிலே இருந்தது. භයානක ලෙස එතුමා සේවය කරා. பயங்கரமாக அந்த ஊழியக்காரர் ஊழியம் செய்தார். ඉතින් එතුමා ගොඩනගපු එක සභාවක් තමයි මේ ගලාති සභාව. அவர் கட்டி எழுப்பிய ஒரு சபைதான் இந்த கலாத்தியர் சபை. ඒ ගලාති සභාවේ இந்த கலாத்தி சபையிலே 5 වෙනි පරිච්ඡේදයේ 5வது அதிகாரத்திலே 13 වෙනි පදේ ඉඳලා 15 වෙනි පදේ දක්වා මෙන්න මේ වගේ දෙයක් කියනවා. 5வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே இருந்து 15வது வசனம் வரை இப்படி காரியங்கள் சொல்லப்படுகிறது. අක්නිසාද සහෝදරයනි, නුබලා නිදහස්කමට කැදවනු ලැබුවෝය. එහෙත් නුබලාගේ නිදහස මාංශයට ප්‍රස්තාවක් පිණිස විවාහාර නොකොට ප්‍රේමයෙන් එකිනෙකාට සේවය කරන්නෝ වෙන්න. මක්නිසාද නුබට මෙන් නුබේ අසල්වැසියාට ප්‍රේම කරන්න යන එක වාක්‍යයෙන්ම මුළු ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වේ. නමුත් නුබලා එකිනෙකා විකා කන්නා වූ නම් නුබලා එකිනෙකාගෙන් විනාශ නොවන හැටියට බලා ගන්න. சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்ற இந்த ஒரே வார்த்தையில் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நீங்கள் ஒருவரைக்கொருவர் கடிந்து கொண்டு கடித்து பட்சித்தீர்ப்பீர்களானால் அவர்கள் அழிவீர்கள். அப்படி ஒருவருக்கொருவர் அழிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ආමෙන්. කවුද මේ කතා කරන්නේ? இது யார் பேசுவது? පාවුල් තුමා කතා කරනවා பவுல் அடியார் பேசுகிறார் ගලාති සභාවට. கலாத்திய சபைக்கு. දැන් මම සභාව ගැන පොඩ්ඩක් කියනනම් ගලාතිය සභාව කියන්නේ මොකක්ද කියලා. இந்த கலாத்தியர் சபையை குறித்து சில விஷயங்களை நான் ගලාතිය කියන ප්‍රදේශයේ කොහෙද තියෙන්නේ කියලා ඕකට්ටිය අත හොයන්න ගියොත් ඕකට්ටියට එහෙම තැනක් ලෝක සිතීමේ හම්බෙන්නේ නැහැ. கலாத்தியர் என்கின்ற அந்த பட்டணத்தை நீங்கள் உலக வரைபடத்தில் இப்பொழுது தேடினால் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது. පාවුල් තුමා මේ සභාව ආරම්භ කරන කාලේ ලෝකයේ පාලනය කරවුවේ රෝමය.
பவுல் ஊழியங்கள் செய்கிற காலகட்டத்திலே அந்த நாட்களிலே அந்த முழு தேசங்களையும் ஆட்சி செய்தது ரோம பேரரசு. ඉතින් ඒ රෝමයේ තිබ්බ එක පලාතක් තමා මේ ගලාතියා කියලා කියන්නේ. அந்த ரோம பேரரசுல இருந்த ஒரு பகுதி தான் இந்த கலாத்தி பிரதேசம், கலாத்திய பிரதேசம். හැබැයි පසු කාලෙකදී ஆனால் பிற்காலத்திலே ඒකට කියන්න පටන් ගන්නවා ඇන්කරා කියලා. அந்த பிரதேசத்துக்கு அன்கரா என்ற பெயர் வரப்படுகிறது. දැන් මේ වනකොට ඒ පලාතට මොකක්ද දන්නවද කියන්නේ? இப்பொழுது அந்த பிரதேசத்துக்கு என்ன பேர் தெரியுமா? තුර්කිය කියලා. துருக்கி என்று ඒ சொல்லுவாங்க. නිසා ඔබ ගලාතිය හොයාගෙන අද යන්න ගියොත් එහෙම ගලාතියක් හම්බෙන්නේ නැහැ. இப்போ நீங்க கலாத்தியரை தேடிக்கொண்டு போனீங்கன்னா கலாத்திய உங்களுக்கு சந்திக்கப்பட ඉතින් ඔය மாட்டாது. ගලාතියා කියන ප්‍රදේශයේ පාවුල්තුමා විසින් සභාවක් ගොඩනගවුවා. இந்த கலாத்தியா என்கின்ற பிரதேசத்திலே பவுல் அடியார் மூலம் ஆண்டவர் ஒரு சபையை ஆரம்பிக்கிறார். ක්‍රියාපොතේ 16 වෙනි පරිච්ඡේදයේ පාවුල්තුමා පළවෙනි මිෂනාරි ගමනෙන් ගියා. அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலே அவர் ஒரு பவுலடியார் ஒரு மிஷனரி பிரயாணத்துக்கு போகிறார். ඒ වගේම ක්‍රියාපොතේ 18 වෙනි පරිච්ඡේදයේ ඔහුගේ දෙවනි ගමන ගියා. அதே போல இரண்டாவது பிரயாணம் 18வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கலாம். அப்போஸ்தலர் புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. ඒ අවස්ථා දෙකේම ඔහු ගලාතියට ගියා. அந்த இரண்டு சந்தர்ப்பங்களிலுமே அவர் கலாத்திய அந்த சபைக்கு போனார். ඉතින් පසු කාලීනව මේ ගලාති සභාවේ තිබ්බ අඩුපාඩු ගොඩනැගෙන්න ඕන දේවල් බලලා පාවුල්තුමා මේ ලිපිය ලියනවා. இப்போ அந்த சபையில இருந்த குறைகள், குற்றங்கள், குறைபாடுகளை பார்த்து அந்த சபைக்காக ஒரு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். දැන් කවුද මේ සභාවේ හිටපු අය? இந்த சபையில இருந்தவர்கள் யார்? සභාවේ හිටපු සමහරක් අය මේ අන්‍ය ජාතික අය. இந்த சபையில இருந்த அநேகர் அந்நிய ஜாதியை சேர்ந்தவர்கள். ඒ කට්ටිය ගොඩක් ඉන්දියානු යුරෝපානු මිනිස්සුන්. அவர்கள் ஐரோப்பாவை சேர்ந்த, இந்தியாவை சேர்ந்த இந்த மாதிரியான ஒரு ஜன கலவை தான் அந்த இடத்துல இருந்தது. ඉතින් ඒ කට්ටියගේ ග්‍රීක ආගම් මේ වගේම රෝමානු ආගම් මේ හැම දෙයක්ම මිශ්‍ර වෙච්ච ජන කොට්ටාශයක්. இப்போ அந்த ஜனங்களை நாங்கள் பார்த்தால் அவர்களுடைய கிரேக்க மத நம்பிக்கை, அதே போல ரோம மத நம்பிக்கை எல்லாம் கலந்து அவர்களுக்குள்ளே இருந்தது. ඒ වගේම මේ සභාව ගැලවීම ලැබලා මේ සභාව පෝෂණය වුණාට පස්සේ இந்த சபை நிறைந்து நல்லா போஷிக்கப்பட்டு நன்றாக வளர்ந்து வருகிற காலகட்டத்திலே මේ සභාවේ කොට්ටාශ දෙකක් හිටියා. இந்த சபையில இரண்டு பிரிவினர்கள் இருந்தார்கள். කවුද මේ කොට්ටාශ දෙක? இந்த இரண்டு பிரிவினர்கள் யார்? අන්‍ය ජාතික අයත් හිටියා. அந்நிய ஜாதியினரும் இருந்தார்கள். යුදෙව් ජාතිකයනුත් හිටියා. யூத மதத்தை சேர்ந்தவர்களும் இருந்தார்கள். ඔබ දන්නවා පාවුල්තුමාගේ 4 වෙනි මිෂනාරි ගමන ඔහු ගියේ රෝමයට ගියේ. உங்களுக்கு தெரியும், 4வது மிஷனரி பிரயாணத்தை அவர் மேற்கொண்டது ரோம நகரத்துக்கு. රෝමයට ගිහිල්ලා රෝමේ සභාව එතුමා ගොඩ නැගුවා. ரோம் பிரதேசத்துக்கு போய் அங்கே ஒரு சபையை ஆரம்பித்தார். දැන් රෝමේ සභාවෙත් අන්‍ය ජාතිකයනුයි යුදෙව්වනුයි හිටියා. அந்த ரோமாபுரியில இருக்கிற சபையிலும் அந்நிய ஜாதியினரும் அதே போல யூதர்களும் இருந்தார்கள். හැබැයි ඒ රෝම සභාවේ හිටපු අන්‍ය ජාතිකයෝ යුදෙව්වන්ට නිකන් ඔළුව උස්සලා වැඩ කරන්න දුන්නේ නැහැ. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே இருக்கிற யூதர்கள் இந்த அந்நிய ஜாதியினர் இங்கே வேலை செய்வது, சபையிலே முன்னிலையிலே இருந்து வேலை செய்வதை விரும்பவில்லை. ඒ කියන්නේ අන්‍ය ජාතික අය තමා මේ කියන්නේ යුදෙව්වන්ව පාලනය කරගෙන හිටියේ. இப்போ அந்நிய ஜாதியை சேர்ந்தவர்கள் தான் இந்த யூதர்களை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். ඒ දැන් පරණ කිව්සුම නැහැ. அதாவது பழைய ஏற்பாடு இல்லை. අපි තෝරාගත්ත වංශය වෙලා අපි කරුණාවේ වංශය වෙලා. இப்போ நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட ஜாதி. ඒ නිසා යුදෙව්වන්ගෙන් ඇති ප්‍රයෝජනයක් නැහැ. இப்போ யூதர்களிலே எந்த பலனும் கிடையாது. උඹලා ශාපලත් ජාතියක්. நீங்க சாபத்தை பெற்ற ஜாதி. මොකද උඹලා නිසා තමයි යේසුස් වහන්සේ කුරුසපත් කරවුවේ. காரணம் உங்களினாலே தான் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டார். ඒ නිසා රෝම සභාවේ අය මේ යුදෙව්වන්ව වැඩි ගණන් ගත්තෙම නැහැ. இந்த ரோமாபுரியில இருக்கிற சபையில இருக்கிற அந்நிய ஜாதியினர் இந்த யூதர்களை கணக்கெடுக்கவில்லை. නිකම් පාගල වගේ තමා තියාගෙන හිටියේ. எப்பயுமே மிதித்து கொண்டு இருப்பது போல ඒ இருந்தார்கள். නිසා තමා රෝම පොත කියවනකොට පාවුල්තුමා ඔය ඉඳලා හිටලා එක එක පරිච්ඡේදවල කතා කරන්නේ නිකන් ඊශ්‍රායල් වලට විතරක් පාඩ් දාන්න එපා, යුදෙව්වන්ට විතරක් පාඩ් දාන්න එපා කියලා. அதனாலே தான் பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகிற கடிதத்தில் அவர் சொல்லுகிறார், இந்த யூதர்களுக்கு விரோதமாய் எழுந்திருக்க வேண்டாம், நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் பேச வேண்டாம் என்று எச்சரித்து பேசுகிறார். හැබැයි ගලාති සභාව ගත්තාම ஆனால் கலாத்தி சபையை எடுத்துக்கொண்டால் ඒක හාත්පසින්ම වෙනස්. அது அப்படியே தலைகீழாக மாற்றப்பட்ட ஒரு சபை. ඒකේ හිටපු අන්‍ය ජාතික ක්‍රිස්තියානිකාරයෝ அங்கே இருந்த அந்நிய ஜாதியை சேர்ந்த கிறிஸ்தவர்கள், අනේ ඔය කටි යුදෙව්වෝ
ஐயோ நீங்க யூதர்கள், ඔය කට්ටිය හරි බලවත් අය. நீங்களாம் பெரிய வல்லமை ඔය කට්ටිය நிறைந்தவர்கள். නිසා තමයි අපි ඉන්නේ. உங்க சபையில தான் நாங்க இருக்கிறோம். ඔය කට්ටිය තමයි තෝරාගත්ත වංශය. நீங்க தான் தெரிவு செய்யப்பட்ட ஜாதி. මේ නිකන් යුදෙව්වන්ව දෙවියන් වහන්සේ වගේ උසස් කරගෙන හිටියා. இப்போ இவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த யூதர்களை உயர்த்தி கொண்டு இருந்தார்கள். එතකොට යුදෙව්ව මොනවද දන්නවද කරව්වේ? அப்ப யூதர்கள் என்ன செய்தார்கள்? ஆஹா. දැන් මේ අපේ පරණ කිවිසුම ඔක්කොම එන්න උනා. இப்ப பழைய ஏற்பாடெல்லாம் வரணும். පරණ කිවිසුමේ තියෙන දේවල් ඔක්කොම කරන්න ඕන. பழைய ஏற்பாட்டுல இருக்கிறது எல்லாம் செய்யணும். ව්‍යවස්ථාවේ තියෙන දේවල් අපි හැම එකක්ම කරන්න ඕන. இந்த நியாய பிரமாணத்துல இருக்கிறது எல்லாவற்றையும் நாங்க கடைபிடிக்க வேண்டும். මේ යුදෙව්වෝ ගැලවීම ලැබපු යුදෙව්වෝ හිතාගෙන හිටියා. இந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள், අපි තාමත් நாம் இன்னும் අර ව්‍යවස්ථාවේ තියෙන ඔක්කොම දේවල් කරන්න ඕන කියලා හිතයි තියාගෙන හිටියා. அந்த நியாய பிரமாணத்திலே இருந்து எல்லாவற்றையும் நாங்கள் கடைபிடிக்க මේ வேண்டும். මිනිස්සු කිව්වා ඇවිල්ලා අපි ඔක්කොමලාම පිරිමියයි චර්මච්ඡේදනය කරන්න ඕන කියලා. இவர்கள் வந்து சொன்னார்கள், ஆண்கள் எல்லாருமே விருத்த சேதனம் செய்யப்பட ඉතින් வேண்டும். ඒ නිසා ක්‍රිස්තියානියත් හිතුවා அதனால கிறிஸ்தவர்கள் நினைத்தார்கள், ඇත්තටද அப்படியா චර්මච්ඡේදනය කරන්න ඕනද நாங்களும் விருத்த சேதனம் செய்யணுமா කියලා එහෙම කට්ටිය චර්මච්ඡේදනය කරගත්තා. அப்படி கேட்டு அந்த அந்நிய ஜாதியினர் அவர்களும் விருத்த சேதனம் හරියට අපේ செய்யப்பட்டார்கள். කොලෙජ් ඩේ එක දවසේ ෂේව් කරගත්තා වගේ. இப்ப எங்களுடைய காலேஜ் டே அன்னையில இங்க மாணவர்கள் ஷேவ் பண்ணது மாதிரி දන්නවද පරණ කිවිසුමේ තිබ්බ නීති ටික ඔක්කොම ගෙනාවා. பழைய ஏற்பாட்டுல இருந்த எல்லா சட்டத்திட்டங்களையும் கொண்டு வந்தார்கள். ඒ නිසා ඒ යුදෙව්වන්ට වැදගත්කමක් තිබුණා. ඒකේ ඒ සභාවේ ඇවිල්ලා අන්‍ය ජාති අය ගණන් ගත්තේ නැහැ. அந்த சபையிலேயும் அந்த அந்நிய ஜாதியினரை கணக்கெடுக்கவில்லை. දැන් බලන්න මේ ප්‍රශ්න අවුරුදු 2000කට කලින් තිබිලා තියෙනවා. இப்ப பாருங்க, இந்த பிரச்சனை 2000 வருஷங்களுக்கு முன்பதாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனை. දැන් ඔබ හිතන්න පුළුවන් ඔය වගේ ප්‍රශ්නයක් අපිට නැහැනේ. இப்ப அந்த மாதிரியான பிரச்சனை இப்போ இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். ඇයි නැත්තේ? ஏன் இல்லை? අද අපේ සභාවට වෙලා තියෙන ප්‍රශ්නේ මොනවද? இப்போ எங்களுடைய சபைகளில் இருக்கிற අපි பிரச்சனை என்ன? කොයි පසුබිමෙන්ද එන්නේ? நாம் என்ன பின்னணியில இருந்து வருகிறோமோ ඒ දේවල් අපි උස්සගෙන එනවා. அந்த பின்னணியில இருக்கிறவைகளை தூக்கி கொண்டு வருகிறோம். බෞද්ධ පසුබිමෙන් එන මනුස්සයා ඒව උස්සගෙන ඇවිල්ලා මේකේ සභාවේ කරන්න ඕන කියන ගැලපෙන්නේ නැහැ. பௌத்த மதத்தை இதுல இருந்து மாறி வருகிறவர்கள் அங்கு மதத்தில் இருக்கிற காரியங்களை இங்கே செய்ய பார்க்கிறார். හින්දු පසුබිමෙන් එන අය ඒ කට්ටිය ඒ දේවල් උස්සගෙන ඇවිල්ලා කියනවා ඒකේ සභාවේ තියෙන්න ඕන ඒක ගැලපෙන්නේ නැහැ සභාව. இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அந்த மதத்திலே இருக்கிற கொள்கைகளை கொண்டு வருகிறார்கள். இங்கே சபைக்கு. කතෝලික අය கத்தோலிக்கர்கள் ඒ කට්ටියගේ භක්තිය කොහොම උස්සගෙන එනවා. அவர்களுடைய எல்லா அந்த செயல்பாடுகளையும் பாரம்பரியங்களையும் தூக்கி கொண்டு வருகிறார்கள். ඒ කට්ටියගේ භක්තිය අරගෙන ඇවිල්ලා සභාවේ ජීවත් වෙනවා. அவர்களுடைய அந்த பக்தி வைராக்கியத்தை கொண்டு வந்து இங்கே சபையிலே அப்படி வாழுகிறார்கள். ඒ භක්තිය දකින අපේ නායකයෝ அதை காண்கிற எங்களுடைய தலைவர்கள் සභාවේ ඉන්න අයට අනිත් අයට පරණ අයට වඩා මෙයාගේ භක්තිය වැඩි කියලා එයාගේ පැත්තට හැරෙනවා. அப்போ சபையில இருக்கிறவர்களை விட இவர்களுடைய பக்தி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அவர்கள் பக்கம் சேர்ந்து ඒ கொள்கிறார்கள். නිසා අද වර්තමාන සභාවෙත් அதனாலே இந்த தற்கால சபையிலையும் මේ දේව වචනේ නැති අපිට උරුම වූ සමහරක් පාරම්පරික දේවල් සභාවට නොදනුවත්ව එනවා. இந்த சபையில் இந்த வேதத்திலே இல்லாத பாரம்பரியங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள் சபைக்குள்ளே வருகின்றது. ඒ නිසා පාවුල්තුමා அதனாலே பவுலடியார் දැන් මේක මේ සභාවට ලිහිල් කරලා කියලා දෙන්න ඕන. இதை இலகுவாக்கி அவர்களுக்கு புரியும் வண்ணமாக சொல்ல வேண்டும். මොකක්ද මේකට ගන්න තීරණය? இதற்கு எடுக்கும் தீர்மானம் என்ன? අන්න ඒ වදන් තුන තමයි අපි ඉස්සරලාම කියෙව්වේ. அந்த வசனங்களை தான், அந்த 3 வசனங்களை தான் வாசித்தோம். දැන් අපි ඒක තේරුම් කරගමු. இப்போ அதை நாங்கள் புரிந்து கொள்வோம். මක්නිසාද සහෝදරින් නුබලා නිදහස්කමට කැඳවනු ලැබූහය. එහෙත් නුබලා නිදහස මාංශයට பிரஸ்தாවක් පිණිස ව්‍යවහාර නොකොට ප්‍රේමයෙන් එකිනෙකාට සේවය කරන්නෝ වෙයල්ලා. சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாமிசத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினால் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். හරි. දැන් මෙතන කියනවා ඇවිල්ලා ඔබ ව්‍යවස්ථාවට බැඳිලා නැහැ. ඔබ නිදහස් වෙලා ඉන්නේ කියලා இப்போ කියන්නේ. இந்த இடத்துல என்ன சொல்லப்படுகிறது? நீங்கள் நியாய பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டு அல்ல இருக்கிறீர்கள், நீங்கள் சுயாதீனர்கள் என்று ඒ சொல்லப்படுகிறது. කියන්නේ යුදෙව්වනි යේසුස් වහන්සේ නිසා ව්‍යවස්ථාවේ තියෙන දේවල් උන්වහන්සේ ඔක්කොම ඉෂ්ට කරා. இப்போ யூதர்களே
அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்றி விட்டார். ඒ නිසා තාමත් ඔබ සාම්ප්‍රදායික ක්‍රියාවල ඉන්න අවශ්‍ය නැහැ. அதனால இன்னும் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்களிலே நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ඔබ ඇවිල්ලා දැන් නිදහස් දෙයකට ගෙනල්ලා තියෙන්නේ. இப்போ நீங்கள் சுயாதீனர்களாக මේ மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். ගැලවීම කියන දේ හරි නිදහස්. இந்த ரட்சிப்பு என்பது ரொம்ப விடுதலையான ஒன்று. ඒ නිසා අපිට පාරම්පරික දේවල් කරන්න නැහැ. அதனால எங்களுக்கு இந்த பரம்பரையாய் செய்கிற சடங்குகள் சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டியதில்லை. ඒ නිසා අපි තාමත් ව්‍යවස්ථාවට වහල් වෙලා නැහැ. அதனால நியாயப்பிரமாணத்துக்கு அடிப்பட்டவர்கள் அல்ல நாம். මොකද ව්‍යවස්ථාවේ වැඩ කරන මිනිස්සු காரணம் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி வாழுகிறவர்கள் හැම වෙලේම නීති තමා කතා කරන්නේ. அவர்கள் எந்நேரமும் சட்டம் தான் பேசுவார்கள். එහෙට හැරෙන්න බෑ. அங்கிட்டு திரும்ப இயலாது, මෙහෙට හැරෙන්න බෑ. இங்கிட்டு திரும்ப இயலாது, ඉස්සරහට යන්න බෑ. முன்னாலே போக පස්සට முடியாது, යන්න බෑ. பின்னாலே போக හැම முடியாது. වෙලේම බය කරනවා. எல்லா விஷயத்துக்கும் කිසිම பயப்படுத்துவார்கள். නිදහසක් නැහැ. ஒன்றுக்குமே விடுதலை கிடையாது, කිසිම ආදරයක් නැහැ. எந்த அன்புமே கிடையாது, කිසිම ප්‍රේමයක් නැහැ. எந்த வித அன்பும் கிடையாது, හැම වෙලේම නීති. எந்த நேரமும் சட்டம். එතකොට යේසුස් වහන්සේ ප්‍රේමයෙන් පෙන්නපු දේ இப்போ இயேசு அன்பிலே காட்டிய ஒரு அந்த விஷயத்தை යේසුස් වහන්සේ ප්‍රේමයෙන් කුරුසේ ඉෂ්ට කරපු දේ அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பினாலே சிலுவையிலே காட்டியதை මනුෂ්‍යයන්ට තේරෙන්නේ නැහැ. அந்த மனுஷர்களுக்கு புரிவதில்லை. මනුෂ්‍යයෝ සභාවට ආවට පස්සේ மனுஷர்கள் சபைக்கு வந்த பின்னர் තවමත් අර පාරම්පරික දේවල් කරන්න යනවා. இன்னும் அந்த பாரம்பரியங்கள் சடங்குகள் அந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் செய்ய ඒ ஆரம்பிக்கிறார்கள். කියන්නේ තාම ගැලවීම ලබලා නැහැ. அப்படி என்றால் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, තාම නිදහස් වෙලා නැහැ. இன்னும் விடுதலையாக்கப்படவில்லை, තාම පරණ දේවල් இன்னும் பழைய விஷயங்கள். නිදහස් වෙන්න ඕන. நாங்க விடுதலையாக வேண்டும். මොකද්ද 15 වෙනි පදේ 14 වෙනි පදේ කියන්නේ? 14வது வசனம் என்ன சொல்லுகிறது? මක් නිසාද නුඹට මෙන් නුඹේ අසල්වාසියාටත් ප්‍රේම කරන්න යන එක வாக்கியன் முழு வியவஸ்தாவ சம்பூர்ணவே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலேயே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். නුඹට මෙන් නුඹේ අසල්වාසීන්ටත් ප්‍රේම කරන්න යන වදනින් ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. அதாவது உன்னை போல உன் அயலானை நேசி என்று சொல்லப்படுகிறதில் அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. මතෙව් 19:19 පෙරලගෙන තියාගන්න. மத்தேயு 19வது அதிகாரம் 19வது வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். මොකක්ද මේ පාවුල් තුමා කියන්නේ? என்ன இந்த பவுலடியார் சொல்லுகிறார்? නුඹේ අසල්වාසීන්ට ප්‍රේම කරනකොට நீ உன் அயலானை நேசிக்கும் பொழுது ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. දැන් ඔකටිට මේක කියවනකොට හිතෙන්නේ නැද්ද මේක පිස්සුවක් කියලා? இப்போ இதை வாசிக்கிற நேரம் உங்களுக்கு புரியுதில்ல, இது ஒரு பைத்தியம் மாதிரி. මම එතන හිටියනම් පාවුල් තුමාගෙන් අහනවා ඇයි අල්ලපු ගෙදරකට ප්‍රේම කරනකොට කොහොමද ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙන්නේ ඔය කියලා මම නම් අහනවා. நான் அந்த காலத்துல இருந்தா பவுலடியாரத்துல கேட்டிருப்பேன், நீ பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கிறதுனால எப்படி நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது? දැන් බයිබලේ එහෙමනේ කියන්නේ. பைபிள் அப்படித்தானே சொல்லுது. ඔය කට්ටිය ඔක්කොමලාම නිදහසට කැඳවලා තියෙනවලු. நீங்க எல்லாம் விடுதலையாக்கப்படுவதற்கு ඔබ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். අසල්වාසීන්ට ප්‍රේම කරන විට நீங்கள் அயலானை நேசிக்கும் பொழுது මේ ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. இந்த நியாயப்பிரமாணம் சம்பூர்ணப்படுகிறது. ඒ කොහොමද එහෙම වෙන්නේ? அது எப்படி ஆகும்? ඒ කියන්නේ ඔබගේ නිවසේ එහා පැත්තේ ඉන්න அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ඔහු ගැලවීම ලබල නැහැ. அவங்க ரட்சிக்கப்படல, ඔහු ඇවිල්ලා සුබ්‍රමණියම් அவங்க සුබ්‍රමණියන්ට ප්‍රේම කරනකොට சுப்பிரமணியத்துக்கு நாங்க சுப்பிரமணியத்தை நேசிக்கும் பொழுது කොහොමද ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙන්නේ? எப்படி நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது? කල්පනා කරලා බලන්න. கொஞ்சம் யோசித்து பாருங்க. මොකක්ද මෙතන කියන්නේ පාවුල් තුමා? பவுலடியார் என்னத்தை சொல்லுகிறார்? පාවුල් තුමාට මොකක්ද මේක කියන්න ඕන? பவுலடியாருக்கு என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? දැන් යේසුස් වහන්සේ බලන්න මතෙව් පොතේ 19:19 මොනවද කියන්නේ කියලා? இந்த மத்தேயு 19வது அதிகாரம் 19வது வசனத்துல இயேசு என்ன சொல்லுகிறார்? මතෙව් 19:19 යේසුස් වහන්සේ කියනවා මේ මම නෙවෙයි කියන්නේ. නුබේ පියාටත් මවටත් ගෞරව කරව. තමාට මෙන් තමාගේ අසල්වැසියාට ප්‍රේම කරව යන මේවායයි කීසේක. ඒක යේසුස් වහන්සේත් කියනවා. உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலேயும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். දැන් යේසුස් වහන්සේත් කියනවා නුඹට ප්‍රේම කරන ආකාරයට නුඹේ අසල්වාසීන්ට ප්‍රේම කරන්නලු. இப்போ இயேசுவும் சொல்லுகிறார், உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானையும் நேசி என்று. මේ ගලාති සභාවට කතා කරන පාවුල් තුමා රෝම සභාවට 13 වෙනි පරිච්ඡේදයේ 9 වෙනි පදේ මෙන්න මෙහෙම කියනවා. ரோமர் 19வது அதிகாரம் 3வது வசனத்திலே இப்படி சொல்லுகிறார் பவுலடியார் ரோம சபைக்கு. 9வது වසனம். 9வது வசனம். රෝම සභාවටත් මෙන්න මේ ආකාරයෙන් කියනවා.
ரோம சபைக்கும் இப்படி சொல்லுகிறார். කොහොමද 13 13வது அதிகாரம் 9வது வசனம். මක්නිසාද කාමිත්‍යාචාරය නොකරව, මිනී නොමරව, සොරකම් නොකරව, ලෝභ නොවව යන ආඥාද වෙන යම් ආඥාවක් ඇත්නම් ඒ ආඥාවද නුබට මෙන් නුබේ අසල්වැසියාට ප්‍රේම කරව යන මේ කීමෙහි අන්තර්ගතය. கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. கடைசி பகுதி. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறதே. දැන් කොහොමද ඒක සිද්ධ වෙන්නේ? இது எப்படி நடக்கிறது? ඒ කියන්නේ උඹට ප්‍රේම කරනවා වගේ இப்போ உன்னை நீ நேசிப்பது போல උඹ අසල්වාසීන්ට ප්‍රේම කරනකොට நீ உன் அயலானை நேசிக்கும் பொழுது ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. நியாய பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறது. දැන් මේක මගේ ව්‍යාජ ගැන්වීමක්ද? இது ஒரு பிழையான என்னுடைய படிப்பினையா? නෑ, ගලාති පොතේ තියෙන්නේ. இது கலாத்தியர் புத்தகத்திலே இருக்கிறது. ගලාති පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදේ පැහැදිලිව කියනවා. கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. නුඹ ඒ කියන්නේ නුඹේ අසල්වාසීන්ට ප්‍රේම කරනකොට ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. நீ உன் அயலானை நேசிக்கும் பொழுது நியாய பிரமாணம் பரிபூர்ணப்படுகிறது. මොකක්ද මේ කියන්නේ? என்ன சொல்லப்படுகிறது? මොකක්ද මේ ව්‍යවස්ථාව කියන්නේ? இந்த நியாய பிரமாணம் என்றால் எது? දැන් මෙතන කතා කරන්නේ කාටද? යුදෙව්වන්ට. இந்த இடத்துல யாருக்கு பேசப்படுகிறது? யூதர்களுக்கு பேசப்படுகிறது. යුදෙව් ක්‍රිස්තියානියයට. யூத கிறிஸ்தவர்களுக்கு. අන්‍ය ජාතින්ව පාලනය කරලා සභාවේ ඔළුව ඔසවාගෙන හිටපු යුදෙව් ක්‍රිස්තියානින්ට. அந்நிய ஜனத்தாரை மிதித்துக் கொண்டு அவர்களை ஆட்சி செய்ய முடியாமல் தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிற யூதர்கள். අන්‍ය ජාති ක්‍රිස්තියානි ඒ කට්ටිය බය වෙලා යුදෙව්වා නැමැති ක්‍රිස්තියානි කට්ටිය උසස් කුලයක් දෙවියෝ කියලා තමයි හිතාගෙන හිටියේ. இப்போ அந்த சபையை சார்ந்த அந்நிய ஜாதியினர் யூதர்கள் ரொம்ப மகிமை நிறைந்தவர்கள், அவர்கள் மேற்பட்டவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். දැන් ඒ අයට කියනවා இப்போ அவர்களுக்கு சொல்லுகிறார், උඹට වගේ உன்னை போல උඹේ අසල්වාසීට ප්‍රේම කරන්න. உன் அயலானை நேசி, එතකොට ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවා. அப்பொழுது நியாய பிரமாணம் முழுமை அடைகிறது. මොකද්ද ව්‍යවස්ථාව කියන්නේ? நியாய பிரமாணம் என்றால் எது? තෝරා, தோரா, පංච පුස්තකය, அந்த பஞ்ச ஆகமங்கள், පළවෙනි පොත් 5, முதலாவது 5 புத்தகங்கள், උත්පත්ති, ஆதியாகமம், නික්මයාම, யாத்ராகமம், ගණන් කතාව, லேவியராகமம், ලෙවි කතාව, ගණන් කතාව, என்னாகமம், ද්විතීය කතාව. உபாகமம். පොත් 5. இந்த 5 புத்தகங்கள், මේ පොත් 5ට කියනවා පංච පුස්තකය. இந்த 5 புத்தகங்களுக்கும் சொல்லப்படுகிறது பஞ்ச ஆகமங்கள். ව්‍යවස්ථා පොත කියනවා. அதாவது நியாய பிரமாணம், නීති පොත කියනවා. சட்ட புத்தகம். දැන් මේක කොහොමද සම්පූර්ණ වෙන්නේ? අල්ලපු ගෙදර කට්ටියට ප්‍රේම කරනකොට. இப்போ இது எப்படி நிறைவேறுகிறது? பக்கத்து வீட்டுக்காரனை நேசிக்கும் பொழுது එක පදයක් නම් කමක් නැහැ. ஒரு வசனம்னா பரவாயில்ல, නේ? එක පදයක එක කෑල්ලක් නම් කමක් නැහැ. ஒரு வசனத்திலே ஒரு பகுதி என்றால் பரவாயில்லை. මගේ දෙයියෝ පොත් 5ක් තියෙනවා. இப்போ 5 புத்தகங்கள் இருக்கிறது. ඒ පොත් 5 அந்த 5 புத்தகங்களிலும் යුදෙව්වන්ට නීති තියෙනවා 613ක්. 613 சட்டங்கள் யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ඒ 613න් அந்த 613லே 365ක් කරන්න එපා. 365 செய்ய வேண்டாம் என்றும் 248ක් කරන්න 228 செய்யுங்கள் என்றும் 248ක් 248 செய்யுங்கள் என்றும் කරන්න කියලා තියෙනවා. சொல்லப்படுகிறது. දැන් ඒක බයිබලේ කියලා තියෙනවද එහෙම කරන්න කියලා? බයිබලේ කියලා තියෙනවා. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. හැබැයි ඒක විස්තර කරලා තියෙනවා. ஆனால் அது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. යුදෙව්වන්ගේ නීති සම්බන්ධ තල්මුඩ් කියන ග්‍රන්ථයේ. யூதர்களுடைய சட்டங்களை குறித்து பேசப்படுகிற தல்முட் என்கின்ற புத்தகத்திலே. දැන් මේක හොඳට අහගන්න. நல்லா දැන් கேட்டுக்கொள்ளுங்கள். ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. நியாய பிரமாணம் சம்பூர்ணப்படுகிறது. නීති 613 තියෙන්නේ පංච පුස්තකයේ. இந்த 613 சட்ட திட்டங்களும் இருப்பது பஞ்சாகமத்திலே 5 புத்தகங்களிலே. මම දන්නවා දැන් සමහරක් අයට ඔළුවේ කැක්කුම වගේ. இப்ப நிறைய பேருக்கு தலைவலி. තේරුනේ නෑනේ. இது ஒன்றும் புரியுதே නෑ මේවා இல்ல. තේරුම් ගන්න ඕන. இல்ல இது புரிஞ்சுக்கணும். අර රැට ඩ්‍රාමා වල යනවා තේරෙනවා. ராத்திரி இப்ப நாடகம் எல்லாம் பார்க்குற நேரம் அதெல்லாம் புரியுது. නිකන් ටීවී එකේ දාන හින්දි කතාව තේරෙනවා. சும்மா டிவில பார்க்குற ஹிந்தி டிராமா எல்லாம் புரியுது. හැමදාම ඉරිදා හවසට දාන දෙමළ චිත්‍රපටිය තේරෙනවා සිංහල අයට. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அந்திக்கும் போடுற தமிழ் படம் சிங்களவர்களுக்கு புரியுது, சிங்கள படம் தமிழர்களுக்கு புரியுது. මල පොතේ ඉංග්‍රීසි අකුරක් දන්නේ නැති අයට ඉංග්‍රීසි චිත්‍රපටි බලන්න පුළුවන්.
ஒண்ணுமே இங்கிலீஷ் தெரியாது, இங்கிலீஷ் படம் பார்ப்பாங்க. දැන් දන්න භාෂාවෙන් කියලා දෙන්න මේක තේරෙන්නේ නැත්නම් ආයෙ මොනවටද? அப்ப தெரிந்த பாஷையில சொல்லப்படுகிற இதே புரியாட்டி அப்புறம் வேலை இல்லை. ඒ නිසා කරුණාකරලා අහගන්න. அதனால நல்லா விளங்கிங்க. දැන් කතා කරන්නේ ව්‍යවස්ථාව ගැන. இப்போ பேசுவது இந்த நியாய பிரமாணத்தை දැන් ඔය ව්‍යවස්ථාව විතරක් ලියවුනේ නැත්තම් இந்த நியாய பிரமாணம் மட்டும் எழுதப்படாவிட்டால் බයිබලේ අනිත් පොත් 61ම නැහැ. அந்த வேதத்திலே இருக்கிற மிகுதி எந்த புத்தகமுமே இல்லை. දන්නවද පරණ කිවිසුමේ පොත් 39 අලුත් කිවිසුමේ පොත් 27යි. இப்ப பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்களும் 29 புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. අද වර්තමාන සභාව කියනවා අපි අලුත් කිවිසුමේ අය. இப்போ நாங்கள் இந்த புதிய ஏற்பாட்டின் ஜனங்கள். අපිට පරණ කිවිසුම එපා. எங்களுக்கு பழைய ஏற்பாடு வேண்டாம். පරණ කිවිසුම ඕනේ නැහැ. எங்களுக்கு பழைய ஏற்பாடு எங்களுக்கு உரியதல்ல. බයි ප්‍රශ්නේ තියෙන්නේ ஆனால் பிரச்சனை இருப்பது ඔය අලුත් කිවිසුම වේවා இந்த புதிய ஏற்பாடா இருக்கட்டும், පරණ කිවිසුමේ තියෙන සමහරක් පොත් වේවා இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சில புத்தகங்களா இருக்கட்டும், මේ තෝරා එක නැත්තම් පංච පුස්තකේ නැත්තම් ඒව හැදෙන්නේ ලියවෙන්නේ නැහැ. அந்த பஞ்சாகமங்கள் இல்லாவிட்டால் இந்த புத்தகங்கள் எழுதப்பட மாட்டாது. දන්නවද එක පොතකවත් අලුත් නීති ලියවුවේ නැහැ. எந்த புத்தகங்களுமே புதிய சட்டங்கள் எழுதப்படவில்லை. අර තිබෙන නීතිය තමයි මතක් කරලා දුන්නේ. அந்த நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறவைகளை தான் ஞாபகப்படுத்தி காண்பித்தது. දැන් ඔය කට්ටි කල්පනා කරන්න පුළුවන් இப்ப நீங்க யோசிக்கலாம், කොහොමද ඇයි මේ කට්ටි පංච පුස්තකේ තියන් හිටියේ? ஏன் இந்த பஞ்சாகமங்கள் இந்த நியாயப்பிரமாண புத்தகங்கள் எழுதப்பட்டது? ගලාති සභාවට බයිබලේ තිබ්බේ නැහැ. கலாத்தி சபைக்கு வேதம் இருக்கவில்லை. ගලාති සභාවට තිබ්බ බයිබලය මොකද්ද? இந்த கலாத்தி சபைக்கு இருந்த வேதம் எது? පරණ කිවිසුම. பழைய ஏற்பாடு. මොකද අපි කතා කරන්නේ මේ ක්‍රිස්තු පූර්ව 40 50 ක්‍රිස්තු වර්ෂ 40 50 අතර ලියවුණ කාල ඉතිහාසය. இந்த கிறிஸ்துவுக்கு பின் 40வது வருஷ காலகட்டத்திலே எழுதப்பட்ட புத்தகங்களை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். පාවුල්තුමා මේක ලියනකොට අවිලා ක්‍රිස්තු පූර්ව 50 විතර වුණා. ක්‍රිස්තු වර්ෂ 50 විතර වුණා. இப்ப கிறிஸ்துவுக்கு பின் 50வது வருஷ காலகட்டத்திலே தான் இந்த புத்தகத்தை எழுதுகிறார். එතකොට අලුත් කිවිසුම ලියවිලා නැහැ. அப்போ புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. එතකොට ඒ සභාවවල ඒ කට්ටි කියපු බයිබලය මොකද්ද? அப்போ அவர்கள் வாசித்த அந்த சபையில வாசிக்கப்பட்ட வேதம் எது? පරණ කිවිසුම. பழைய ஏற்பாடு. ඒවිට වැඩිය වැදගත්කමක් දුන්නේ තෝරා එකට පංච පුස්තකයට. 5 புத்தகங்கள் அடங்கிய அந்த நியாய பிரமாணத்துக்கு. දැන් මේ පාවුල්තුමා කියනවා இந்த பவுலடியார் சொல்லுகிறார், ගලාති සභාව යුදෙව්වන්ට இந்த கலாத்தியர்களுக்கு ඔබ ප්‍රේම කරන්න. நீங்க அன்பு செலுத்துங்க, නිකන් නෙවෙයි අල්ලපු ගෙදරට කට්ටියට ප්‍රේම කරන්න. அயலானை நேசி, ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. நியாய பிரமாணம் சம்பூர்ணம். දැන් අද ගිහිල්ලා ඇවිල්ලා අල්ලපු ගෙවල් වල කට්ටියට ප්‍රේම කරන්න යන්න එපා. இப்போ இன்னைக்கு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை நேசிக்க ඒක ஆரம்பிச்சீங்க, වෙනම තේරුමක්. அது வேற ஒரு அர்த்தம். දැන් අපි හොයාගමු මොකද්ද මේ අල්ලපු ගෙදර කට්ටිය කවුද මේ අපිට මේ කියන අපේ නේබර්ස්ලා නැත්නම් අසල්වාසියෝ කියලා. யார் இந்த அயலான் என்று நாங்கள் முதல்ல பார்க்கணும். දැන් මම කිව්වා ව්‍යවස්ථාව කියලා කියනකොට නීති 613ක් තියෙනවා කියලා. இப்ப நியாய பிரமாணம் என்று சொல்லும் பொழுது சட்டங்கள் 613 ඔය இங்கு නීති இருக்கிறது என்று 613 තියෙන අර පොත් පහේනේ. இந்த சட்டங்கள் எல்லாமே இருப்பது இந்த 5 புத்தகங்களிலே தானே. ඒක බලන්න ගියොත් එහෙමනම් අද නම් දේශනාව කරන්න හම්බෙන්නේ නැහැ. இன்னைக்கு அதை சொல்ல போனால் இந்த பிரசங்கம் செய்து முடிக்க ඒ කියන්නේ முடியாது. හැම මෙහෙම අවුරුද්දක් එකමාරක් විතර මෙතනම දේශනා කරන් ඉන්න වෙනවා ඒක ඉවර කරන්න. 1.5 வருஷம் இங்க இருந்தே பிரசங்கம் பண்ணிட்டு මෙතනම ඉන්න වෙයි. இங்கேயே இருக்க வேண்டியது ඉවර කරගන්න. முடிக்க. ඒ නිසා අපි මේ ව්‍යවස්ථාවේ ඇවිල්ලා අපි පොඩි කොටසකට යන්න. அதனாலே இந்த நியாய பிரமாணத்திலே ஒரு சிறு பகுதிக்கு போவோம். ඒක තමා යුදෙව්වන්ට හම්බුණ මූලික ප්‍රථම ව්‍යවස්ථාව නැත්තම් නීති ටික. அதுதான் யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட முதல் சட்ட நியதிகள். මොකක්ද මේ නීති ටික? என்ன சட்டங்கள்? දස පනත. அந்த 10 கற்பனைகள். නේ අපිට නීති 613ම ඕන ඒක පැත්තකින් තියමු ඒක වෙන දවසක බලමු. இப்போ 613 ஒரு பக்கம் வைத்துவிட்டு இந்த 10 கற்பனைகளை வைத்துக்கொள்ளும். කවදද දන්නේ නැහැ. හරිද? අපි ඉස්සරලාම 10 බලමු. இந்த 10 கட்டளைகளை நாங்கள் பார்ப்போம். දැන් ඔය ඉස්සරලාම 10 හම්බෙන්නේ කොහෙද? නික්මයාම පොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ. யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே இதை நாங்கள் කාටද பார்க்கலாம். දෙන්නේ? யாருக்கு கொடுக்கப்படுகிறது? යුදෙව්වන්ට දෙන්නේ. யூதர்களுக்கு දන්නවද கொடுக்கப்படுகிறது. සමහර ක්‍රිස්තියානි අය කියනවා ஆனால் சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள், පාස්ටර් பாஸ்டர், ෆාදර් அது මම දසපනත හරියටම ඉෂ්ට කරනවා. நான் இந்த 10 கட்டளைகளை சரியா கடைபிடிக்கிறேன். මං දසපනත නම් කඩ කරන්නෙම නැහැ. 10 கட்டளை உடைக்கிறதே கிடையாது. ඇත්ත සමහරක් අය දසපනත බෙල්ලෙත් එල්ලන් ඉන්නවා. சில பேர் 10 கட்டளை அந்த கழுத்திலையும் தொங்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. දැකලා තියෙනවා සමහරක් අය මේ ලොකු පෙන්ඩන් එකක් දාගෙන දසපනත එල්ලගෙන ඉන්නවා.
பெரிய ஒரு பெண்டன் மாதிரி போட்டு அதுல 10 கட்டளை எழுதி வச்சு போட்டுக்கிட்டு එක්ක කුරුසෙල්ල ගන්නවා එක්ක දසපන දෙල්ල ගන්නවා. ஒண்ணு ஒரு சிலுவையை போடுவாங்க இல்லாட்டி 10 கட்டளையை போடுவாங்க. හැබැයි ඒක ඉලක්කම් තමා ගහලා තියෙන 1 2 3 4 5 6 7 8 9 10 කියලා. அதுல அது பார்த்தா நம்பர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கும், இலக்கங்கள் மட்டும் தான் போட்டு. මමත් කල්පනා කරා ඇයි මිනිස්සු මේ දසපනත බෙල්ලෙල්ල ගන්නේ? இப்ப நானும் யோசித்தேன் ஏன் இதெல்லாம் தொங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. පස්සේ තමා දවසක් දැනගත්තේ. அப்ப பிறகுதான் தெரிந்தது. හිතෝපදේශයේ පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය লীලා තියෙනවා. හිතෝපදේශයේ පොතේ 3 වෙනි පරිච්ඡේදය লীලා තියෙනවා. நீதிமொழிகள் எத்தனை? மூணாவது அதிகாரம். 3வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. මේ උඹට ව්‍යවස්ථාවේ දේවල් අමතක වෙනවා නම් நீ நியாயப்பிரமாணத்திலே இருக்கிறவர்களை ඒක மறந்தால் බෝඩ් එක ලියලා ඉස්සරහා එල්ල ගනින් කියලා තියෙනවා. நீ அதை எழுதி ஒரு போர்டுல போட்டுக்க அப்படின்னு. පස්සේ තමා තේරුම් ගත්තේ මේ මිනිස්සු කරන්නේ වැරද්ද කරන්නේ හරි දේ තමා කරන්නේ කියලා. இவங்க சரியானதை தான் செய்யறாங்க அப்படின்னு அப்புறம் தான் புரிஞ்சுது. අපේ පාස්ටර්ටත් ඇවිල්ලා දසපනත ගහපු පෙන්ඩන් එකක් තිබ්බ ඒක නැති වෙලා ගියා. ඒක අන්තරස් දහන් වුණා. பாஸ்டர் கிட்டயும் ஒரு பெண்டன் இருந்துச்சு, அது காணாம போயிடுச்சு. ඉතින් මේ දසපනත කාටද දුන්නේ? இந்த 10 கட்டளைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டது? யூதேவான். யூதர்களுக்கு. යුදෙව්වන්ට කවුද දුන්නේ? யூதர்களுக்கு யார் கொடுக்கப்பட்டது? දෙවියන් වහන්සේ. ஆண்டவர் கொடுத்தார். දෙවියන් වහන්සේ කොහෙදද ඒක දුන්නේ? எதுக்காக ஆண்டவர் கொடுத்தார்? හෝරෙබ් කන්දේදී. எந்த இடத்துல கொடுத்தார்? ஹோரேப் ஹோரேப் மலையிலே, හෝරෙබ් කන්දේදී. ஹோரேப் பர்வதத்திலே. කවුද ඒක ගණ්ඩ ගියේ? அதை யார் எடுக்க போனார்? ඒක ගණ්ඩ ගියේ මෝසෙස්. அதை எடுக்க போனது மோசே. නේ මෝසෙස් තමා පළවෙනි ශිෂ්‍යයා. இப்ப மோசே தான் முதல் மாணவன். කවුද ඒක දසපනතේ ලියන්නේ ඉස්සෙල්ලාම පළවෙනි පනත ලියන්නේ කවුද? முதல் கட்டளைகளை எழுதுவது யார்? දෙවියන් වහන්සේ ලියන්නේ. ஆண்டவர் எழுதுகிறார். මගෙන් අහන්න එපා පෑනෙන් ලිව්වද කියලා. නෑ පෑනෙන් ලිව්වේ නෑ. பேனாவில் எழுதினாருன்னு கேட்காதீங்க, பேனாவில் எழுதல. ඒක එතකොට ඒක ලිව්වේ මොනවද? ඒකට පේපර් එකක් තිබ්බද? නෑ පේපර් තිබ්බේ නෑ ඒ කාලේ. பேப்பர்ல எழுதினாங்க, இல்ல அந்த காலத்துல பேப்பர் இருக்கல. දෙවියන් වහන්සේ ලිව්වා. ஆண்டவர் எழுதினார். දෙවියන් වහන්සේ එක්ක දෙවියන් වහන්සේගේ අත ඇවිල්ලා ලිව්වා නැත්නම් ගින්දරෙන් ලිව්වා. ஆண்டவர் ஒண்ணு கையை வச்சு எழுதினாரு, இல்லாட்டி நெருப்புல எழுதியிருப்பார். ඒක ලියන්නේ කාගේ භාෂාවෙන්ද? උන්වහන්සේගේ භාෂාවෙන්. இப்ப ஆண்டவர் எழுதுறது என்ன மொழியிலே? தன்னுடைய மொழியிலே. ඉතින් හේබ්‍රේව භාෂාවෙන් ලිව්වා. எபிரேய மொழியிலே எழுதுகிறார். එතකොට ඒකේ තිබ්බ 50ක්. அதிலே 10 கட்டளைகள் இருக்கிறது. කාටද මේ 50 දෙන්නේ? யாருக்கு இந்த கட்டளைகள் கொடுக்கப்படுகிறது? යුදෙව්වන්ට නැත්නම් තෝරාගත්ත මිනිසයන්ට. யூதர்களுக்கு, அல்லாவிட்டால் தெரிவு செய்யப்பட்ட ஜாதிக்கு. ඇයි ඒ කට්ටියට මේ 50 දෙන්නේ දෙවියන් වහන්සේ? ஏன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது? මොකද මේ ලෝකේ තෝරාගත්ත මගේ ජනතාව මගේ කීමට අනුව තමයි ඉන්න ඕන. நான் தெரிவு செய்தப்பட்ட ஜனங்கள் என்னுடைய கட்டளையின் அடிப்படையில தான் வாழ வேண்டும். ඒ නිසා அதனாலே දෙවියන් වහන්සේ ඒ රැළගේ නායකයාට එන්න කියලා அதனாலே அந்த தலைவனை வர சொல்லி එයාට දවස් 40ක් කන්ද උඩ ඉන්න කියලා 40 நாட்கள் அந்த மலை அந்த பர்வதத்தின் மேல் இருக்க வைத்து කියලා දෙනවා. சொல்லி கொடுக்கிறார். මෙතනින් පස්සේ இதுக்கு பிறகு උඹලා කරන්න ඕන දේවල් මෙන්න මේවා. நீங்க செய்ய வேண்டியது இந்த காரியங்கள். ඉස්සරලාම ඉගෙන ගන්න ඕන මෙන්න මේ 10 තමයි. முதலாவது நீங்க கற்றுக்கொள்ள வேண்டியது இந்த 10 விஷயங்கள் தான். දැන් ඔය කට්ටිය මට කියන්න ඇවිල්ලා ලෝකේ කවුරු හරි දෙවි කෙනෙක් තමන්ගේ ජනතාවට කියලා නීති දීලා තියෙනවද කියලා? இப்போ நீங்க சொல்லுங்க பாப்போம், எங்கேயாவது உலகத்திலே எங்கேயாவது ஒரு கடவுள் தன்னுடைய பக்தர்களுக்கு சட்ட திட்டங்கள் கொடுத்திருக்குதானே? ඔය දෙයියෝ පස්සේ ගිය දෙයියෝ වැන්දාය ගොඩක් ඉන්නවනේ. இப்போ அநேக தெய்வங்களுக்கு பின்னாலே போனவர்கள் அநேகர் இருக்கிறீர்கள் தானே? නේ ඔය දෙයියෙක් මොකක් හරි නීතියක් දුන්නා නම් මට ගෙනත් දෙන්නකෝ ඇවිල්ලා බලන්න. ஏதாவது சட்ட புத்தகம் குடிச்சினா எனக்கு கொண்டு வந்து காட்டுங்க. කොහොමද කියන්නේ ඇවිල්ලා ඉන්න විදිහ දැක්කම නීති කොහොමද දෙන්නේ කියලා හිතෙනවා. இருக்கிறத பார்த்தா இப்படி சட்டத்தை கொடுக்கிறதுன்னு ඒ யோசிக்க. කියන්නේ අපිට නීති දාලා බලා ගන්න වෙනවා. அப்புறம் நாங்க சட்டம் போட்டு நாங்க பாத்துக்க வேண்டியது. ඉතින් ඒ නිසා මේ ඔය දුන්න නීති අපිට විශ්වාස කරන්න බෑ. එහෙම දුන්නා කියලා එහෙම ඉතිහාසයක්ම නැහැ. அப்படி ஒரு சரித்திரமே கிடையாது, ஒரு சட்டம் இருப்பதாக. හැබැයි ඒක ඉතිහාසයක් තියෙනවා. ஆனா ஒரு சரித்திரம் இருக்கிறது. යුදෙව්වන්ගේ දෙවියන් වහන්සේ யூதர்களுடைய தேவன் ඒ ජනතාවගේ නායකයාට මෝසෙස්ට එන්න කියලා அவர்களுடைய தலைவனாகிய மோசேயை கொண்டு வர வைத்து ඉස්සෙල්ලාම නීති 613ක් දෙන්න කලින් ඒකේ 10ක් ඉස්සරලාම දෙනවා. 613வது சட்ட திட்டங்களை கொடுப்பதற்கு முன்பதாக 10 கட்டளைகளை கொடுக்கிறார். එතකොට 603ක් එන්න කලින් ඉස්සරලාම දෙන්නේ 10ක්. முதலாவது கொடுக்கப்படுகிறது 10. එතකොට මේ 10 අපි බලමු. அந்த 10 கட்டளைகளை දැන් பார்ப்போம். පාවුල් තුමා කියනවනේ. பவுல் சொல்றார், ගලාති සභාවට කියනවනේ. கலாத்தி சபைக்கு சொல்லப்படுகிறது தானே, ඔබ ප්‍රේම කරන විට ව්‍යවස්ථාව සම්පූර්ණ වෙනවලු. நீங்கள் நேசிக்கும் பொழுது
நியாயப்பிரமாணம் நிறைவேறுகிறது. දැන් ඒක දැනගන්න පුළුවන් අපිට මේ ව්‍යවස්ථාව පොඩ්ඩක් බැලුවා නම් තමයි. இப்போ இதை பார்த்து இந்த நியாயப்பிரமாணத்தை பார்த்தா தான் எங்களுக்கு இது புரியும். සාමාන්‍ය මේ 10 බලන්නත් ඕන සතියක් දෙකක්වත් ඕන හරියට බලනවා. இப்போ இதை சரியா பார்க்கறதுனால ஒரு 2-3 வாரம் ஆகும். නමුත් බලමු අපේ දේශනාවට. ஆனா பார்ப்போம் இந்த පළවෙනි නීතිය මොකක්ද? முதலாவது சட்டம் என்ன? පළවෙනි නීතිය කොහෙද තියෙන්නේ? முதலாவது சட்டம் எங்க இருக்கிறது? 20 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය. 20வது මට அதிகாரத்திலே ඉක්මනට කියවන්න. 20 වෙනි පරිච්ඡේදයේ 3 වෙනි පදය කියවන්න. 20வது அதிகாரத்திலே 3வது வசனத்தை வாசிங்கள். ඒ වගේම මතෙව් 22 37ත් කියවන්න. அதே போல மத்தேயு 22:37 வாசிங்க. නික්මයාම 23 සහ මතෙව් 22:37. මා හැර අන් දෙවිවරුන් ඇතුව නොසිටුව. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். මතෙව් 22:37 ඒක කවුද කියන්නේ? ඒක යේසුස් වහන්සේ කියන්නේ. උන්වහන්සේ ඔහුට කතා කොට නුඹේ මුළු හෘදයෙන්ද නුඹේ මුළු ආත්මයෙන්ද නුඹේ මුළු බුද්ධියෙන්ද නුඹේ දේව ස්වාමීන් වහන්සේට ප්‍රේම කරව. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. පළවෙනි පනත මොකක්ද? இந்த முதல் சட்டம் என்ன? මාහැර අන් දෙවවරු තට ඇතුව නොසිටුව. என்னை அன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க ඒ வேண்டாம். කියන්නේ දෙවියන් වහන්සේ කියනවා ආයේ මෙතනින් පස්සේ அதாவது ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் இதுக்கு பின்பதாக උඹලට දෙවිවරු ගොඩක් නැහැ. இப்ப உங்களுக்கு அநேக தெய்வங்கள் கிடையாது. ඉන්නේ කවුද? இருக்கிறது யார்? එකම එක දෙවි කෙනයි. ஒரே ஒரு தேவன். එයා තමා මම. அவர்தான் நான். ඇයි ஏன்? ඔය කට්ටි පුරුදු වෙලා ඇවිල්ලා තියෙන්නේ මොනවද? நீங்க எதுக்கு பழக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? ගොඩාක් දෙවිවරු නමස්කාර කරනවා. அநேக தெய்வங்களை நமஸ்கரிப்பீர்கள். ගොඩාක් මති මතාන්තර වලට වහල් වෙලා. அநேக எண்ணங்களுக்கு மூட நம்பிக்கைகளுக்கு பழக்கப்பட்டு ගොඩාක් මිත්‍යා විශ්වාසයන් විශ්වාස කරගෙන තමයි ඇවිල්ලා තියෙන්නේ. அநேக பொய்யான போலியான நம்பிக்கைகளை வைத்துக் கொண்டு හැබැයි வந்திருக்கிறீர்கள். දැන් මේ ගමන යනකොට ஆனால் இந்த பிரயாணம் போகும் பொழுது ගොඩක් දෙවිවරු ඉන්න බෑ. உங்களுக்கு அநேக தெய்வங்கள் இருக்க முடியாது. එකම එක දෙවි කෙනයි. ஒரே ஒரு தேவன் தான் ඒ මම විතරයි. அது நான் மட்டும்தான். ඒ මම තමා அந்த நான் தான் මේ අහස පොළොව විශ්වයේ හැම දෙයක්ම මැව්වේ. இந்த அண்ட சராசரங்களை படைத்து ஆளுகை செய்கிற தேவன். එකම දෙවියන් වහන්සේ. ஒரே தேவன். අපි සභාවට අවිලා නමස්කාර කරන්නේ. நாங்கள் சபைக்கு போய் நமஸ்கரிப்பது ඔව් යේසුස් වහන්සේ තමා. இயேசுவை தான். ඔව් ශුද්ධාත්මයන් වහන්සේ තමා. ஆம் பரிசுத்தாவியானவர் ඔව් தான். ਸਰව බලධාරී දෙවියන් වහන්සේ තමා. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தான். එක දෙවියන් වහන්සේ ஒரே தேவன். තුන් ආකාරයකට ක්‍රියා කරනවා. 3 பரிமாணங்கள். තුන් දෙනෙක් තමා. 3 பரிமாணங்கள் தான். නමුත් එක්කනයි. ஆனாலும் ஒரு தேவன் தான். උන්වහන්සේගේ ස්වභාවය ත්‍රිත්වයක්. ஆண்டவருடைய சுபாவம் திருத்துவம். නමුත් උන්වහන්සේ බහුදෙවි කෙනෙක් නෙමෙයි. ஆனால் ஆண்டவர் பல தெய்வ கோட்பாட்டுக்கு உட்பட்ட தெய்வம் அல்ல. එකම දෙවියන් වහන්සේ. ஒரே தேவன். හැබැයි දන්නවද සභාව? ஆனால் தெரியுமா சபையானே, දෙවියන් වහන්සේ තියන් ඉන්නවා. ஆண்டவர் வைத்திருக்கிறார். යේසුස් වහන්සේත් වෙනම තියන් ඉන්නවා. இயேசு இருக்கிறார். ශුද්ධාත්මයන් වහන්සේ වෙනම තියන් ඉන්නවා. பரிசுத்தாவியானவரும் இருக்கிறார். පාස්ටර්ව දෙවි කෙනෙක් කරගෙන ඉන්නවා. சில பேர் பாஸ்டரை ஆண்டவராக்கி கொண்டிருக்கிறார்கள். දන්නවද අද සභාවල් පැවතෙන්නේ දෙවියන් වහන්සේ නිසා නෙමෙයි. ஆனால் இன்று பாருங்கள் சபைகள் நடத்தப்படுவது ஆண்டவராலே அல்ல. කවුරු නිසාද? யாரனாலே? පාස්ටර්ලා නිසා. இந்த போதகர்மார்களால். මිනිස්සු ඇදිලා යන්නේ කාගාවටද? யார் இந்த ஜனங்கள் இழுக்கப்பட்டு போவது யார் பின்னாலே? පාස්ටර්ලා ගාවට. இந்த பாஸ்டர்மார் பின்னாலே. අද සභාවේ පාස්ටර්ලා දෙයියෝ වෙලා. இன்றைக்கு சபையிலே பாஸ்டர்மார் தெய்வங்களாக மாறிவிட்டார்கள். දෙවියන් වහන්සේට මධ්‍යස්ථ වෙන්නේ පාස්ටර්. அதாவது ஆண்டவருக்கு நடுவிலே இருப்பது பாஸ்டர். දැන් පාස්ටර් මොනවද දන්නවද කියන්නේ? பாஸ்டர் என்ன சொல்லுவார்? මං කරන්නම්. நான் செய்றேன். මං හොඳ කරන්නම්. நான் உதவி මං செய்றேன். කරලා පෙන්නන්නම්. நான் செஞ்சு காட்டுறேன். මං කරන්නම්. நான் செய்து காட்டுறேன். එතකොට බලන්න ගියා මූනේ දෙයියා. இப்ப பார்த்தா யார் கடவுள்? இவர்தான் එතන கடவுள். යේසුස් වහන්සේ නෑ. அப்ப இயேசு கிடையாது. එතන ශුද්ධාත්මයන් වහන්සේ නෑ. அங்கே பரிசுத்தாவியானவர் එතන கிடையாது. ත්‍රිත්වයේ දෙවියන් වහන්සේ නෑ. திருத்துவ தேவன் இல்லை. මොන හාස්කම සිද්ධ වුණත් எந்த அற்புதம் நடந்தாலும் එතන ඇවිල්ලා මම කියලා කිව්වනම් அந்த இடத்திலே நான் என்று சொன்னால், මට පුළුවන් කියලා කිව්වනම් எனக்கு முடியும் என்று ඒ சொன்னால், සභාවට තව දෙයියෙක් ඇවිල්ලා அந்த சபைக்கு வேற ஒரு கடவுள் வந்து මම விட்டார். කියන දෙයියා ඇවිල්ලා நான் என்கின்ற கடவுள். එතකොට එදා සභාවට කිව්වා එදා යුදෙව්වන්ට කිව්වා அன்று யூதா தேசத்துக்கு சொல்லப்பட்டது ගොඩාක් දෙවිවරු නෑ මම විතරයි. அந்த யூதர்களுக்கு சொல்லப்பட்டது அநேக தெய்வங்கள் இல்லை, நான் மட்டும்தான். වෙන දෙවිවරු ගොඩාක් නෑ.
உங்களுக்கு வேற தெய்வங்களே கிடையாது. පුරුද්ද තිබ්බට ඇවිල්ලා ඒ පුරුදු අරගෙන මෙහෙ එන්න එපා මගෙත් එක්ක. அந்த பழக்கங்கள் எல்லாம் இருந்தா அதை எடுத்துக்கிட்டு வராதீங்க. හැබැයි ඒ පුරුදු අපිට තාම ලේවල දුවන නිසා அந்த பழக்க வழக்கங்கள் இன்னும் எங்களுடைய இரத்தத்திலே ஓடுவதனாலே අද ක්‍රිස්තියානි වෙලත් இன்று கிறிஸ்தவர்களாகியும் දෙවියන් වහන්සේට මැදින් අපි සමහරක් දෙවිවරු තියාගෙන ඉන්නවා. ஆண்டவருக்கு முன்பதாக ஆண்டவருக்கு போவதற்கு முன்பதாக அதுக்கு நடுவிலே வேறு நபர்களை வைத்துக் கொண்டு නේ අපි දෙවිවරුන්ට වැඩිය සමහරක් අය විශ්වාස කරනවා. ஆண்டவரை விட அநேக நபர்களை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ඒ නිසා පරිස්සමෙන්. அதனாலே கவனம். මොකද ඔබට ප්‍රේමය තියෙනවා නම් உங்களுக்கு அன்பு இருக்கிறது ඔබ என்றால் සැබෑවටම දෙවියන් වහන්සේට ප්‍රේම කරනවා. நீங்க உண்மையாகவே தேவனை ඔය நேசிப்பீர்கள். කිසිම මතිමතාන්තර මිත්‍යාමතික දේවල් පස්සේ මිනිස්සුන්ට දෙවියෝ කියලා හිතාගෙන ඉන්නේ නැහැ. அதனால இந்த போலியான நம்பிக்கைகள் இந்த பொய்யான நம்பிக்கைகளுக்கு பின்னாலே போய் மனுஷர்களை நம்ப மாட்டீர்கள். ඊට පස්සේ ඔබ කියවනකොට அடுத்த பகுதியை வாசிக்கும் பொழுது ක්‍රියාපොතේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. 4வது வசனம் 20வது அதிகாரத்திலே 4வது 20 වෙනි පරිච්ඡේදයේ 4:6 නික්මයාම யாத்ராகமம் 20வது அதிகாரம் 4:6 4வது அதிகாரம் 6வது வசனம். නික්මයාම 20 වෙනි පරිච්ඡේදයේ 4:6 20வது அதிகாரம் 4:5 4 කැපූ රූපයක් හෝ උඩහසේවත් පාත පොළොවේවත් පොළොවෙන් යට ජලයෙහිවත් තිබෙන කිසිම දෙයක සමානත්වයක් හෝ සාදා නොගනුව ඊට නමස්කාර නොකරව සේවය නොකරව මක්නිසාද නුබේ දෙව් ස්වාමීන් වහන්සේ වන මම අන්න භක්ති නොවිසන්නා වූ මට වෛරවෙන්නන්ගේ තුන්වෙනි සතරවෙනි පරම්පරාව කෙරෙහි පියවරුන්ගේ අධර්මෂ්ඨකම් ගැන දරුවන්ට ප්‍රතිඵල දෙන්නා වූ මට ප්‍රේම කරමින් මගේ ආඥා පවත්වන්නවුන් ගැන පවත්වුන්ගෙන් පැවතෙන දහස් ගණන් පරම්පරා දක්වා දයාව පෙන්වන්නා වූ දෙවි කෙනෙක්. ඇති 4வது அதிகாரம் 4வது வசனம் மாத்திரம் வாசிங்க. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகலும் யாதொரு விக்கிரகத்தையாகலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். හරි. දැන් එතන මොකද්ද දෙවියන් වහන්සේ කියන්නේ? இப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ඒ කියන්නේ රූප නමස්කාරයට එරෙහිව. அதாவது சிலை வணக்கத்துக்கு விரோதமாக விக்கிராராதனைக்கு விரோதமாக අහස කිසිම දෙයකට ඒවා ඒකේ තියෙන රූප වලට හදාගෙන මට කියලා නමස්කාර කරන්න එපා ඈ. நீ உனக்கு சிலுவை உனக்கு உருவங்களை படைத்து இல்லாட்டி உன் சிலைகளை உருவாக்கி நீ அவைகளுக்கு நமஸ்கரிக்க வேண்டாம். එහෙම කරන්නේ නැද්ද ලෝකේ? இன்றைய உலகம் அப்படி செய்து இல்லையா? ලෝකේ කරන්නේ නැද්ද එහෙම? செய்யறாங்க. කරනවා. අහසේ තියෙන ඔක්කොටම වඳිනවා. வானத்துல இருக்கிற எல்லாத்தையும் கும்பிடுறாங்க. ඊට පස්සේ කියනවා පොළවේ තියෙන දෙයට ඇවිල්ලා දෙයියෝ කියලා හදාගෙන මට වඳින්නට යන්න එපා. இந்த பூமியில இருக்கிறவைகளை எல்லாம் நமஸ்கரிக்க வேண்டாம். එහෙම හදන්නේ නැද්ද? එහෙම හදන්නේ නැද්ද? அப்படி செய்யறாங்க இல்லையா? එහෙම වඳින්නේ නැද්ද? அப்படி நமஸ்கரிப்பது ඒ கிடையாது. කාලේ මිනිස්සු එහෙම කරා. அந்த காலத்திலே எப்படி செய்தார்கள்? ඊට පස්සේ කියනවා මුහුදේ තියෙන කිසිම දෙයක් හදාගෙන ඔව් මං කියලා හිතාගෙන වඳින්න එපා. இந்த கடல்ல இருக்கிறதுல கூட நான் என்று நினைத்து நீ ඒ நமஸ்கரிக்காதே. කියන්නේ මට රූපයක් නැහැ. எனக்கு உருவம் கிடையாது. මට රූපයක් නැහැ. எனக்கு உருவம் கிடையாது. මාව රූපයකට සමාන කරන්න බෑ. என்ன ஒரு உருவத்துக்கு ஒப்பிட முடியாது. මිනිස්සු වෙනවා ගැලවීම ලබලා යේසුස් වහන්සේ පිළිගෙන. මිනිස්සු වෙනවා ගැලවීම ලබලා යේසුස් වහන්සේ පිළිගෙන සභාවට. ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட இயேசு இருக்கிறார் என்று சபைக்கு வருகிறார்கள். මේ කෝ දෙයියෝ? எங்க கடவுள்? කෝ රූපයක් නැහැ. ஒரு சிலுவைக்கு ஒரு 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 உருவம் கிடையாதா? එතකොට කට වඳින්නේ මොකේද? இப்ப எதுக்கு கும்பிடுறது? කොහෙද දෙයියෝ ඉන්නේ? எங்க கடவுள் இருக்காரு? ඔකට දෙයියොන්ට මොනවද දෙන්නේ නැද්ද? நீங்க உங்க கடவுளுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களா? අපේ දෙයියන්ට දෙන්න කිව්වොත් කොච්චර ලොකු එකක් දෙන්න ඕනද කියන්නේ. இப்போ எங்களுடைய ஆண்டவருக்கு கொடுக்கணும்னா எவ்வளவு பெருசா கொடுக்கணும்? කියන්නකෝ ඉර හදපු දෙවියන් වහන්සේට ඔය කට්ටිය මොනවා හරි දෙන්න යනවා. இந்த சூரியனை படைத்த ஆண்டவருக்கு ஒன்னு கொடுக்கணும் ඉර அப்படின்னா හදපු දෙවියන් වහන්සේ කුකුලෙක් ඉල්ලනවා. இப்போ அந்த சூரியனை படைத்த தேவன் ஒரு கோழியை எதிர்பார்ப்பார். දැන් උන්වහන්සේ ඉල්ලන කුකුලා ලැබ් එකක දාලා හැදුවත් හදන්න බෑ. இப்போ நீங்க அந்த கோழியை லெப்ல செஞ்சாலும் செய்ய முடியாது. ඒක කොච්චර ලොකු කුකුලෙක් හදන්න ඕන. அப்படின்னா எப்படி ஒரு பெரிய ஒரு கோழியை செய்யணும்? කල්පනා කරලා බලන්න. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ඉර තියෙන්නේ මැවිලා අපිට දුරින් ඒ කියන්නේ සතපොම් මයිල් 1 ලක්ෂ මිලියන 1,36,000ක් දුරින් තියෙන්නේ. எத்தனையோ மைல் தூரம் ආ தூரத்துல சூரியன் கிடக்கு. හරිද? එතකොට ඒකේ තියෙන එළිය ඒ කියන්නේ සූර්යාගේ එළිය අපිට වැටෙන්න அந்த சூரியன்ல இருக்கிற ஒளி எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு තත්පරයකට ஒரு செகண்டுக்கு ஒரு 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 நொடிக்கு එක තත්පරයකට කිලෝමීටර් මිලියන 3 ලක්ෂයක් වේගෙන් எத்தனையோ மில்லியன் தூரத்துல இருந்து
මේ පොළොවට ඇවිල්ලා වැටෙන්න இந்த வந்து பூமிக்கு வந்து விழுகுது විනාඩි 8ක් යනවා නම් 7 நிமிஷம் நடக்குதுன்னா ඒ ඉර හදන්නේ දෙවියන් වහන්සේ නම් அந்த சூரியனை படைச்சது ஆண்டவர்னா ඒ දෙවියන් වහන්සේට අපි මොනවද දෙන්නේ කියන්නකෝ. அந்த ஆண்டவருக்கு என்னத்தை கொடுக்கறது? ඒ නිසා ඒ දෙවියන් වහන්සේ කියනවා අයිසේ මාව රූපයකට සමාන කරන්න එපා. அதனாலே ஒரு உருவத்துக்கு என்னை මම சம்பந்தப்படுத்தாதே. රූපයක් නෙවෙයි. நான் ஒரு சிலை அல்ல. එතකොට ඔබ කල්පනා කරන්න පුළුවන්. அப்ப நீங்க யோசிக்கலாம், ඇයි යේසුස් වහන්සේ ඕක සුභාරංචි පොත්වල කිව්වේ නැත්තේ? ஏன் சுவிசேஷ புத்தகத்துல ஆண்டவர் சொல்லலன்னு. යේසුස් වහන්සේ මේ පනත කිව්වේ නෑනේ සුභාරංචි පොත්වල. இப்ப இயேசு இது புதிய ஏற்பாட்டுல சொல்லலையே. ඒ කියන්නේ මට රූපයක් හදලා නමස්කාර කරන්න එපා කියලා යේසුස් වහන්සේ කිව්වේ නැත්තේ? ஏன் எனக்கு ஒரு உருவத்தை படைத்து என்னை நமஸ்கரி என்று இயேசு சொல்லவில்லை புதிய යේසුස් ஏற்பாட்டில். වහන්සේ ආවේ මේ ව්‍යවස්ථාව නැති කරන්න නෙවෙයිනේ. இயேசு வந்தது நியாயப்பிரமாணத்தை அழிக்க அல்லவே, ව්‍යවස්ථාව පවත්වන්න උපකාර කරන්නනේ. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார் என்று ඇයි சொல்லப்படுகிறது. යේසුස් වහන්සේ ඕක සුභාරංචි පොත්වල කියලා නැත්තේ? ஏன் சுவிசேஷ புத்தகத்தில் எழுதப்படவில்லை? හැබැයි පවුල්තුමා ஆனால் பவுலடியார் ක්‍රියාපොතේ 15:20-29 කියනවා. அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 20-21 வசனங்களில் சொல்லப்படுகிறது. රෝම පළවෙනි පරිච්ඡේදයේ 18 ඉඳලා 32 වෙනකල් කියනවා. ரோமர் 18வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. 1 කොරින්ති පොතේ 10:7 කියනවා. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ඇයි යේසුස් වහන්සේ ඕක කිව්වේ නැත්තේ? ஏன் இயேசு இதை சொல்லவில்லை? ඕකද යේසුස් වහන්සේ තමයි දෙවියන් වහන්සේ. ஏன் இயேசு தான் தேவன், එයා දැන් ඉන්නවා. அவர் இருக்கிறார். හැබැයි එයාට ඒ වෙලේ කියන්න බෑ ஆனா அவருக்கு அப்போ சொல்ல முடியாது, මේ මාව නමස්කාර කරන්න என்ன என்ன நமஸ்கரிங்க. කිව්වන යේසුස් වහන්සේ දන්නවා அப்படி சொன்னால் தெரியும் ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு. අනිවාර්යෙන් මුම් මං වගේ රූපයක් හදනවා. அப்படின்னா இவங்க கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு 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 சிலையை දැන් உருவாக்குவாங்க. කවුරු හරි කිව්වොත් නෑ එහෙම වෙන්නේ නෑ කියලා. நீங்க சொன்னீங்கன்னா இல்ல அப்படின்னா කොහොමද එහෙම වෙන්නේ නෑ කිව්වේ? நீங்க எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? කොහොමද කියන්නේ නෑ කියලා? எப்படி சொல்ல முடியும்? යේසුස් වහන්සේ කොයි කාලෙද හිටියේ? இயேசு எந்த காலத்துல இருந்தார்? ක්‍රිස්තු පූර්ව 27 ඉඳලා ක්‍රිස්තු වර්ෂ 12 දක්වා පාලනය කරන ජුලියස් සීසර්ගේ කාලේ. ஜூலியஸ் சீசருடைய காலகட்டத்திலே அவர் வாழ்ந்த காலம். ඒ කාලේ ජුලියස් සීසර්ගේ රූප හදලා වැන්දා. அப்ப அந்த காலத்திலே ஜூலியஸ் சீசருடைய சிலையை செய்து அவர்கள் நமஸ்கரித்தார். දන්නවද රෝමානු අධිරාජ්‍යයන්ගේ කාලේ ඇවිල්ලා රෝමානු අධිරාජ්‍යවරු දෙන්නෙක් හිටියා කැලිගුල්ලා නීරෝ කියලා. கலிகுல்லா நீரோன்னு 2 பேர் இருந்தானுங்க ரோமான். ඒ දෙන්නා නීතිම දාලා තිබ්බා. அவங்க சட்டம் போட்டிருந்தானுங்களா, අනිවාර්යයෙන්ම මගේ රූපයට නමස්කාර කරන්න ඕනේ. கண்டிப்பா என்னுடைய சிலைக்கு நீங்க நமஸ்கரிக்க வேண்டும். යේසුස් වහන්සේ කිව්වේ இயேசு சொன்னார், මා පසුපසෙන් என் பின்னாலே வா, මට නමස්කාර කරන්න කියලා කිව්වේ නෑ. என்னை நமஸ்கரியுங்கள். ඇයි என்று ඉන්නේ சொன்னார். කවුද? இருப்பது யார்? 100%ක් දෙවියන් වහන්සේ වුණාට 100%ක් මනුෂ්‍යයා. 100க்கு 100 மனிதனாய் இருப்பது போல 100க்கு 100 தேவனாய் இருக்கும் උන්වහන්සේ இயேசு. ලෝකෙට ආවේ මනුෂ්‍යයන්ට මනුෂ්‍යෙක් වගේ ආදර්ශයක් වෙන්න. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது மனுஷர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக. ඒ නිසා උන්වහන්සේ වැරදිලා හරි කිව්වනම් මගේ රූපෙට නමස්කාර කරන්න කියලා. இப்போ இயேசு சொல்லியிருந்தார், என்னுடைய சிலையை நீங்கள் வணங்குங்கள் என்று එදා ඉඳලා சொல்லியிருந்தார். අද වෙනකල් රූප කීයක් හැදිලා ඇද්ද? அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை சிலைகள் உருவாகி இருக்கு. එතකොට අපේ ගෙදර අර ගහලා තියෙන රූපය විල යේසුස් වහන්සේගේ නෙමෙයිද? அப்ப எங்க வீட்டுல இருக்கிற இயேசு வந்து அது உண்மையான இயேசு இல்லையோ? මන් දන්නේ නැහැ මොකාගේ එකක්ද කියලා. මන් දන්නේ නැහැ මොකාගේ එකක්ද කියලා. எனக்கு தெரியாது யாருன்னு. එතකොට මං අර බයිබලයේ අස්සේ දාගෙන ඉන්න රූපය යේසුස් වහන්සේ කෙනෙක් නෙමෙයිද? அப்ப நான் பைபிள் உள்ளுக்கு வச்சிருக்கிற இயேசு அது இயேசு මම இல்லையா? දන්නේ නැහැ ඒක මොකාගේ එකක්ද කියලා. அதுவும் தெரியாது எனக்கு. අර මං පැන්ඩන් එක ඇතුලේ එක්ක කෙනෙක් දාන් ඉන්නේ ඇවිල්ලා හાર્ට් එකක් එළියට ඇවිල්ලා අර ලේ ගලන්නේ කටුවට උනක් දාන් ඉන්නේ. அந்த அந்த கிரீடம் எல்லாம் போட்டு இந்த இருதயம் எல்லாம் வெளியே வந்து அப்படி இருக்கிற ஒரு தொங்கிக்கிட்டு இருக்கு ඒ இயேசு කියන්නේ இருக்கிறாரே. පත ලොකු යකෙක් ඒ රූපෙට ඇවිල්ලා ඉන්නේ. යේසුස් වහන්සේ නෙමෙයි. அது பெரிய பேய் ஒன்று இருக்கா, அது இயேசு இல்லை. යේසුස් වහන්සේ නෙමෙයි. යේසුස් වහන්සේට රූපයක් නැහැ. இயேசுவுக்கு ஒரு உருவம் கிடையாது. යේසුස් වහන්සේ කුරුසපත් වුණ එක ඒ කුරුසපත් වෙනකොට උන්වහන්සේට අන්දලා තිබ්බ සලුව ඊට කලින් අන්දලා තිබ්බ සලුව උන්වහන්සේට ගහපු ඇන ඒවා මොනවත් උන්වහන්සේ මේ ලෝකේ තිබ්බේ නැහැ. இயேசு அறையப்பட்ட அந்த ஆணிகளோ அவருடைய ஆடைகளோ எந்த விஷயமே இந்த பூமியில மிச்சம் வச்சுட்டு போவாங்க. ඇයි ஏன்? දන්නවා තිබ්බොත් ඕවට මුන් අනිවාර්යයෙන්ම වදිනවා කියලා. அப்படி வச்சுட்டு போனா இவங்க எல்லாம் கும்பிடுவாங்கன்னு தெரியும். එතකොට අර චර්ච් එකේ තියෙන්නේ அப்ப அந்த சர்ச்சில் මේ இருக்கிறது, චර්ච් එකේ තියෙන්නේ இந்த சபையில இருக்கிறது, ඒක ඉතිහාසයේ මිනිස්සු හදාගත්ත ඒවා. அது சரித்திரத்துல ஜனங்கள் ඒවා அவங்களா ඇත්ත உருவாக்குனது. දේවල් නෙවෙයි. அது உண்மையானவைகள் ඒවාද அல்ல. රූප බවට පත් වෙලා මේ පනත කඩාගෙන ඉන්නවා. அவைகள் அந்த சிலைகளாக உருவாகி இந்த சட்டத்தை உடைத்து கொண்டிருக்கிறது. ඒ නිසා යේසුස් වහන්සේ ඒ පනත සුභාරංචි පොත්වල මතක් කරේ නැහැ.
அதனால இயேசு இந்த நியாயப்பிரமாணத்திலே இந்த காரியத்தை ஞாபகப்படுத்தவில்லை. අපේ යේසුස් වහන්සේට රූපයක් නැහැ. எங்களுடைய இயேசுவுக்கு ஒரு உருவம் ஒரு උන්වහන්සේගේ රූපේ කොහොමද කියලා බලන්න නම් ඔබ ස්වර්ගයට යන්න ඕන. நீ அவர் எப்படிப்பட்டவர்னு பார்க்கணும், நீங்க பரலோகத்துக்கு போகணும். නැත්තම් උන්වහන්සේ ඔබට පෙන්වන්න ඕන ඔබ අපොස්තලවරයෙක් වෙන්න ඕන. ஆண்டவர் அவரை உங்களுக்கு காண்பிக்கணும்னா நீங்க ஒரு அப்போஸ்தலனாக மாறணும். අපොස්තලවරයෙක් වුණොත් ඉවරයි පවුල්තුමා වගේ. அப்போ பவுலடியார் போல ஒரு அப்போஸ்தலனா ඒ නිසා மாறணும். ඒක ලේසි නෑ. அது லேசான ஒரு ඒ விஷயம் තුන්වෙනි கிடையாது. එකට යන්න. இப்ப மூணாவதுக்கு මට போவோம். කියවන්න ඇවිල්ලා 20 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය. 20வது அதிகாரம் 7வது வசனம். 27 27. 12:31 මතෙව් 12:31 27යි මතෙව් 12:31යි. නුබේ දෙව් ස්වාමීන් වහන්සේගේ නාමය නිකරුණේ විවාහාර නොකරව. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ තමන් නාමය නිකරුණ විවාහාර කරන තැනැත්තා නිවැරදි කාර්ය කොට ගණන් නොගන්නාසේක. මතෙව් 12:31 உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட்டார். එබැවින් මම නුබලාට කියමි. හැම පාපයේද දේව අපහාසයද මනුෂ්‍යයන්ට කමා කරනු ලබන්නේය. නමුත් ශුද්ධාත්මයන්ට විරුද්ධ වූ අපහාසය කමා කරනු නොලබන්නේය. ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூசணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூசணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. God promise. ஆண்டவர் சத்தியமா சொல்றேன். Jesus අම්මපා. இயேசு மேல சத்தியமா சொல்றேன். Jesus පල්ලා. இயேசு மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். මොනවටද ඔය මේ පොරොන්දු දෙන්නේ? ஏன் இப்படி சத்தியம் எல்லாம் பண்ணணும்? නෑ කවුද මං අහන්නේ දෙවියන් වහන්සේ අම්මපා යේසු පල්ලා කියලා කියන්නේ කවුද යේසුස් වහන්සේ? இப்போ கடவுள் சத்தியமா சொல்றேன் அப்படின்றதுக்கு இயேசு யார்? ඒ කියන්නේ ඔයා අවංකයි යේසු මැරිලා යන්න ඕන. அதாவது நீங்க உண்மை, ஆண்டவர் அவர் தாழ்ந்து ඒ போகணும். කියන්නේ මගේ පීචං දෙයට යේසු නෝන්ඩි වෙන්න ඕන. அதாவது என்னுடைய ஒரு பீச்சானான ஒரு விஷயத்துக்காக இயேசு அவர் ඒ கேவலப்படணும். කියන්නේ යේසුන්ට වැඩිය ඔයා ලොක්කා. அதாவது இயேசுவை விட நீங்க பெரியவர். ඔයා අම්මපා කියන උන් ඉන්නව නේද? அம்மா சத்தியமா அப்படின்னு ඒ කියන්නේ சொல்றாங்க. අම්මා මැරිලා යන්න ඕන කියලා. அதாவது அம்மா செத்து ඒ කියන්නේ போகணும். මගේ සාපේ ඔක්කොම අම්මට ඇවිල්ලා අම්මා එක හරි වුණත් වැරදි වුණත් මැරලා ගියා නම් කමක් නැහැ කියන එක තමයි ඔය. என்னுடைய இது விஷயம் நடக்கிறதுக்காக அம்மா செத்து போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றவங்க தான் அப்படி. පරණ ගිවිසුමේ දෙවියන් වහන්සේට නමක් නැහැ. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு ஒரு நாமம் இல்லை. බයිබලේ තියෙන හැම නමක්ම මිනිස්සු විසින් දුන්න විග්‍රහ කිරීමේ නාමයන්. இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டு இருக்கிற நாமங்கள் எல்லாமே ஆண்டவருடைய செயல்களை விவரிக்கிற நாமங்கள். අපේ ජීවිතේ වෙන හැම දෙයකටම දෙවියන් වහන්සේ පල්ලා දෙවියන් වහන්සේ කියලා දෙවියන් වහන්සේම ඇවිල්ලා හැම එකකටම අපිට පොරොන්දු වෙන්න තියන්න බෑ. எங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு கடவுள் சத்தியமா ஆண்டவர் சத்தியமா சொல்றேன் அப்படின்றது நாங்க சொல்ல முடியாது. දෙවියන් වහන්සේගේ නාමය නිකරුණේ අපිට ව්‍යවහාර කරන්න බෑ. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்க கூடாது. බයිබලේ ලියන කාලේ බයිබලේ දෙවියන් වහන්සේගේ නම යාහුවේ කියලා ලියනකොට ඒ මිනිස්සු ඒ පෑන් කඩලා නාලා ඇවිල්ලා තමයි ආපහු ඊළඟ යාහුවේ වචන ඉවර කරන්නේ. யாஹ்வே என்கின்ற ஒரு பெயரை நியாயப்பிரமாணத்தில் எழுதுவதற்கு முன்பதாக சுத்திகரித்து அதுக்கு பின்னர் அந்த பேனாவை உடைத்துவிட்டு திருப்பி சுத்திகரிப்பு செய்துதான் அடுத்த விஷயத்தை எழுதுவார்கள். එහෙම තමයි මේ මිනිස්සු ගෞරවයෙන් දෙවියන් වහන්සේගේ නම පාවිච්චි කරේ බයෙන්. அவ்வளவு பயமாய் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தினார்கள். දන්නවද ඇවිල්ලා 20 වෙනි පරිච්ඡේදයේ මෝසෙස්ට හම්බෙනකොට මෝසෙස් අහනවා ඔයා කවුද කියලා දෙවියන් වහන්සේගෙන්. மோசே போய் ஆண்டவரிடத்துல கேக்குற, ஆண்டவரே நீங்க கடவுளே நீங்கள் யார்? ඔයාගේ නම මොකක්ද? உங்க பேர் என்ன? දෙවියන් වහන්සේ දඟලලා ஆண்டவர் அப்படியே தடுமாறி එයාට නමක් නැහැ. இப்ப அவருக்கு பேர் இல்ல. ඇයි එයාට නමක් තියෙන තව දෙයියෙක් හිටියනන්නේ? அவருக்கு பேர் தேவை, இன்னொரு கடவுள் இருந்தா தானே. දැන් නැති නිසා இல்லாத එයා දඟලලා அப்படியே எப்படியோ கஷ்டப்பட்டு ඔය கஷ்டப்பட்டு යම්සේ සිටින්ද එසේ සිටීමේ ගෑවා. நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்னார். දැන් කාගෙන් හරි ගිහලා නමක් ඇහුවා නම් இப்ப நீங்க போய் யார்கிட்ட கேட்டீங்க, ඔයාගේ නම මොකද්ද? රෝහාන්. දැන් ඔයා අහන්න මගේ නම මොකද්ද කියලා? ඔයාගේ නම මොකද්ද? என் பேர் டனி. ඔයාන්න මගේ නම මොකද්ද? உங்க பேர் என்ன? ඉරිக்கிறවරක ඉරිக்கிறேன். ඔයාගේ නම මොකද්ද? இருக்கிறவராய் இருக்கிறேன். යම්සේ සිටීමද එසේම සිටීමේ. දැන් ඔක නමද? දැන් දෙයියට පිස්සුද? இப்ப கடவுளுக்கு பைத்தியமா? නෑ. இல்ல. දෙවියන් වහන්සේට පිස්සුත් නෑ. ஆண்டவருக்கு பைத்தியமும் கிடையாது. දෙවියන් වහන්සේ කියපු දේ වැරදිත් නෑ. ஆண்டவர் சொல்றது பிழையும் கிடையாது. දෙවියන් වහන්සේ කිව්වේ ආයෙත් මට නමක් නෑ. මම විතරයි මම තමයි ඔක්කොම. நான் தான் இருக்கிறேன், நான் மட்டும்தான். මං විතරයි.
நான் மட்டும்தான் வேற ඉතින් ඒ පාවිච්චි කරපු එක බයිබලේ ඒ හයා කියන වචනේ කොහෙවත් බයිබලේ පාවිච්චි කරලා இந்த නැහැ. ஹயாக் என்ற அந்த வார்த்தை வேதத்திலே வேற எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. හැබැයි එකම එක තැනක එක්කනේ පාවිච්චි කරා. ஆனால் ஒரே ஒரு இடத்திலே ஒருத்தர் பாவிக்கிறார். කවුද? யாரு? යේසුස් වහන්සේ. இயேசு கிறிஸ்து. ආබ්‍රාම්ට කලින් මම කියනකොට ஆபிரகாமுக்கு முன் என்று அவர் சொல்லும் பொழுது එයා එදා කිව්වේ හයා කියලා. ஆபிரகாமுக்கு முன் நான் என்று சொல்லும் பொழுது இந்த ஹயாக் என்ற வார்த்தை ගත්තා යුදෙව්ව අතට ගල් ගහලා මරන්න යේසුස් වහන්සේ. இயேசுவை கல்லடித்து கொல்றதுக்கு பார்த்தான். මේ බලපංකෝ මිනිස්සෙක් කියන ඔයා දෙයියලු. இந்த மனுஷன் சொல்றான் தான் கடவுள்னு. තව ගහලා මරන බලපං. உன்னை அடிச்சு கொல்லுவோம் பாரு. කාටද? யாருக்கு? යේසුස් වහන්සේට. இயேசுவுக்கு. දෙවියන් වහන්සේගේ නම නිකරුණේ ව්‍යවහාර කරන්න එපා. ஆண்டவருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். ඒක එදත් වළංගුයි அது அன்றுக்கும் பொருந்தும் අදටත් වළංගුයි. இன்றுக்கும் දෙවියන් වහන්සේට ආදරය කරනවා නම් ஆண்டவரை நேசிக்கிறீர்கள் என்றால் දේව නාමය දූෂණය වෙන ආකාරයට අපි හැසිරෙන්නේ නැහැ. தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படும் விதமாய் நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம். අනිත් එක அடுத்தது ඊළඟට කියනවා හතරවෙනි එක 20 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදය. 20வது அதிகாரம் 8வது வசனம். සබත් දවස සුද්ධ කොට පවත්වන්න. ඇති ඉඳ ගන්න. සබත් දවස සුද්ධ කොට ஓய்வு நாளை பரிசுத்தமாய் නැත්නම් වෙලා ஆசரிப்பாயாக. යනවා. ඔය කට 20 වෙනි පරිච්ඡේදයේ 8 ඉඳලා 11 වෙනි පදේ වෙනකල් බලන්න. இந்த 20வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. සබත් දවස සුද්ධ කොට පවත්වන්න කියලා කියන්නේ. இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මොකක්ද ඒක කියන්නේ? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ඒ කියන්නේ ඒ දවසට රැස් වෙන්න. அந்த நாளிலே நீங்கள் ஒன்று கூடுங்கள் என்று. ඔබ මා උදෙසා ඒ තැනට රැස් වෙන්න. நீங்கள் எனக்காக அந்த இடத்துல ஒன்று கூடுங்கள் මට என்று. ඒ දවස දෙන්න. அந்த நாளை எனக்கு தாருங்கள். කූඩාරම් මණ්ඩපයේ වටේට එන්න. அந்த கூடாரத்துக்கு சுற்றி வாருங்கள். මට නමස්කාර කරන්න. என்னை நமஸ்கரியுங்கள். අනිත් දවස 6 ඔය කටිට ඕන විදියට හැසිරෙන්න. மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்க 7 செய்யுங்க. වෙනි දවස මට දෙන්න. 7வது நாளை எனக்கு கொடுங்க. සබාත් කියලා කියන්නේ මොකද්ද? சபத் என்றால் என்ன? සෙනසුරාදා දවස. இந்த சனிக்கிழமை. දැන් මාර වැඩේනේ. ஐயோ இப்ப ஒரு பிரச்சனையே. යේසුස් වහන්සේ ඔක සුභාරංචි පොත්වල කිව්වේ නෑනේ. இயேசு கூட இது சுவிசேஷத்துல சொல்லலையே. නේ? දැන් යේසුස් වහන්සේ එක කිව්වා නම් இயேசு சொன்னால் ඒක ඉදිරි කාලයටම නීතියක් වෙනවා. அது அப்படியே நீண்ட காலத்துக்கு ஒரு சட்டமாக மாறிவிடும். මොකද මේ ගැලවීමත් එක්ක ලෝකේ ස්වභාවය වෙනස් වෙනවා. இந்த ரட்சிப்போடு உலகத்தினுடைய சுபாவம் மாறுகிறது. උන්වහන්සේක දන්නවා. ஆண்டவருக்கு தெரியும். ලෝකේ යන පැටර්න් එකට ඇවිල්ලා ඒ කට්ටිය එක එක රටවල් වල නිමාඩු දවස් වෙන වෙන දවස් වල එන්න යනවා. இப்போ உலகத்துல வேறு வேறு இடங்கள்ல வேறு வேறு நாட்களிலே இந்த ஓய்வு நாள் மாற்றப்பட සමහරක් போகிறது. රටවල් වල සිකුරාදා. சில நாடுகளிலே வெள்ளிக்கிழமை, සමහරක් රටවල බ්‍රහස්පතින්දා. சில நாடுகளிலே வியாழக்கிழமை, පොදුවේ ඇවිල්ලා ඉරිදා. பொதுவாக எடுத்துக்கொண்டால் ஞாயிற்றுக்கிழமை, සමහරක් රටවල සෙනසුරාදා. சில நாடுகளிலே சனிக்கிழமை. හැබැයි කොහොමරි සතියකට දවසක් රැස් වෙන්න ඕන. ஆனால் எப்படியாகிலும் ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நாங்கள் ஒன்று கூட வேண்டும். ඇත්තට කවද්ද මේ ඉරිදා නිමාඩු දවසක් කරේ මොකද එහෙනම්? யார் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளாக மாற்றியது? ක්‍රිස්තු වර්ෂ 321 கிறிஸ்துவுக்கு பின் 301வது வருஷத்துல 21வது வருஷத்துல මාර්තු මාසේ 7 වෙනිදා மார்ச் மாதம் 7ஆம் தேதி කොන්ස්ටන්ටයින් කියන අධිරාජ්‍යවරයා තමයි ලෝකේ ප්‍රථම වතාවට ඉරු දින නිවාඩු දිනයක් හැටියට පොදුවේ පත් කරේ. கான்ஸ்டன்டைன் என்கின்ற ஒரு ராஜ்ய அரசன் தான் இதை ஒரு பொதுவான ஒரு ஓய்வு நாளாக மாற்றினார். අන්න එදා පටන් තමයි ඉරු දින නිවාඩු දවසක් බවට පත් වුනේ. இப்போ அன்னையில இருந்து தான் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். එදා වෙනකල් සභාව රැස් වුණේ කවදටද? සෙනසුරාදාට. அது வரைக்கும் சபை ஒன்று கூடப்பட்டது எந்த நாளிலே? சனிக்கிழமை. එනිසා තමයි සමහරක් අය කියන්නේ අනිවාර්යයෙන්ම ඇවිල්ලා මේ සෙනසුරාදා තමයි අපි රැස් වෙන්න ඕනේ කියලා සමහරක් ක්‍රිස්තියානි කට්ටිය කියාගෙන. நிறைய பேர் சொல்றது, நிறைய கிறிஸ்தவர்கள் சொல்றது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள் அப்படின்னு. යේසුස් වහන්සේට මේක හරියට කියන්න බෑ. යේසුස් වහන්සේ කිව්වා සබත් දවස සුද්ධ කොට පවත්වන්න කිව්වා. හරි එක්සැක්ට් දවස කිව්වේ නැහැ. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக என்று சொன்னால் ஆனால் எந்த நாள் என்று சொல்லவில்லை. ඒ නිසා அதனாலே අපි දවස් සතියකින් දවසක් අපි දෙවියන් වහන්සේට දෙන්න ඕන. இந்த ஒரு வாரத்திலே ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். දැන් අපිට හෙබ්‍රේය පොතේ 10 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදේ කියනවනේ. இப்ப எபிரேயர் புத்தகத்துல எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, අර සමහරුන්ගේ පුරුද්ද ලෙස இந்த மற்றவர்களுடைய பழக்கத்தை போல සමහව රැස් වෙන දවස අමතක කරන්න එපා කියලා. மற்றவர்கள் செய்வது போல அவர்கள் மறப்பது போல ඒක අද තමා කරන්නේ. அதை நீங்க இன்னைக்கு தான் செய்றீங்க. දැන් එදා යුදෙව්වන්ට ඕක කරන්න බැරි වුණානේ.
බැරුණානේ. அது யூதர்களுக்கு செய்ய முடியாமல் போயிட்டு මේ මගේ නැන්දම්ම එනවා. எந்த ஆட்சி அம்மா வர்றாங்க මට ඉස්කෝලේ යන්න තියෙනවා. எனக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போக ඉරිදට වෙඩින් එකක් තියෙනවා. ஞாயிற்றுக்கிழமைக்கு கல்யாணம் ඇයි ඒ? ஏன் මොකද යුදෙව්වෝ ඔක්කොම හිටියේ එක තැනක. இப்ப யூதர்கள் எல்லாம் இருந்தது ஒரு இடத்துல කාන්තාරේ. ඒ பாலைவனத்துல කට්ටිව විසිට් කරන්න කවුරුත් ආවේ නැහැ. அவங்கள விசிட் பண்றதுக்கு யாரும் வரல. ලක්ෂ 25ම එකට හිටියේ එක පවුලක් වගේ. 25 லட்சம் பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. මැද කූඩාරම් මණ්ඩපය තිබ්බා. அங்கே நடுவிலே அந்த ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. එහෙනම් ඒ නිසා පිටරට ගිහින් මොන නැන්දම්ම එක්ක බාප් එක්ක බලන්න එන්නේ නැහැ. அதனால நீங்க வெளியே போனாலும் எந்த சொந்தக்காரங்களும் வர மாட்டாங்க. අනිවාර්යෙන්ම ඔතන ඉන්න ඕන සබත් දවසේ. அதனால கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை அங்க ඒ නිසා இருக்கணும். அந்த ஓய்வு நாள்ல இருக்கணும். ඒ නිසා මේ හතර ඉෂ්ට කරන්නේ කවුද දන්නවද? இந்த நான்கையும் நிறைவேற்றுவது யார் தெரியுமா? ඇත්තටම දෙවියන් වහන්සේට ආදරේ තියෙන මිනිස්සයා. ஆண்டவரை உண்மையிலே நேசிக்கிற හරි හරි மனுஷன். දැන් ඔක අතාරින්නකෝ. ஓ இத படுவீங்க. ඔය දේවල් මිනිස්සයා දෙවියන් වහන්සේට කරන්න ඕන කාරණා හතරක්. இது மனுஷன் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியம். හැබැයි අසල්වාසී ஆனால் இந்த அயலான் කවුද අල්ලපු ගෙදර අර නානද? அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற நானாவா? අර අල්ලපු ගෙදර ඉන්න ඇවිල්ලා අරුණාචලම්ද? அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அருணாசலமா? නැත්නම් අර උඩ ගෙදර ඉන්න පෙරේරකාරයාද? இல்லாட்டி பக்கத்து வீட்டுல இருக்கிற பெரேராவா? කවුද ඔය අසල්වාසිය මං අහන්නේ? அந்த அயலான் யார்? අන්න එනවා. මොනවද? 20 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදය. 20வது அதிகாரம் ඒකම 12வது වසන. ඒකම යේසුස් වහන්සේ මතේ පොතේ 15 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදෙත් කියනවා. அது மத்தேயு 5வது அதிகாரம் 4வது வசனத்திலேயும் இயேசு சொல்லுகிறார். මොකක්ද කියන්නේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 12 වෙනි පදේ? இப்போ 20வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? කියවන්න ඉක්මනින් කියවන්න. ඒක ඉක්මනට ඉවර කරන්න. නුබේ දෙව් ස්වාමීන් වහන්සේ නුබට දෙන දේශයේ නුබේ දවස් බොහෝ වන පිණිස නුබේ පියාටත් මවටත් ගෞරව කරව. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. මවට පියාට ගරු කරන්නලු. உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. ඒ ලක්ෂ 25 ඇතුලේ අම්මලා තාත්තලා කී දෙනෙක් ඉන්න ඇද්ද? இப்போ அந்த 25 லட்சத்துக்குள்ள எத்தனை தாய் தகப்பன்மார் ඒ இருந்திருப்பார்கள்? ලක්ෂ 25 ඇතුලේ දුවා දරුවෝ කී දෙනෙක් ඉන්න ඇද්ද? அந்த 25 லட்சத்துக்குள்ள பிள்ளைகள் எவ்வளவு பேர் මොකද இருந்திருப்பாங்க? ඒ කට්ටිය ජීවත් වෙනකොට බැම්මක් ගහලා වැටක් ගහලා අල්ලපු ගෙදරක් තිබ්බේ නැහැ. அவர்கள் ஒரு வாழுகிற காலகட்டத்திலே மதிலெல்லாம் கட்டி அப்படியெல்லாம் இருக்கவில்லை. ඒ කට්ටිය හිටියේ කූඩාරම් ගහගෙන ලක්ෂ 25ක් ඔක්කොම එකට. இந்த 25 லட்சம் பேரும் கூடாரங்கள் அடித்துக்கொண்டு ஒரே இடத்துல ඒ කියන්නේ இருந்தார்கள். අත මෙහෙට වැටුණා නම් අසල්වාසියා. இப்போ இங்கிட்டு கையெத்தி நீட்டினாலும் அயலான், මෙහෙට අත වැටුණා නම් අසල්වාසියා. இங்கிட்டு கை நீட்டினாலும் அயலான், නිදා ගන්නකොට කකුල ගියා නම් අසල්වාසියා. தூங்குற நேரம் காலை நீட்டினாலும் அயலான். අසල්වාසියා අසල වාසය කරන පුද්ගලයා. இந்த அயலான் என்று சொல்லப்படுவது எங்கே? அருகிலே இருப்பவன், உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவன். බැම්මෙන් එහා නෙවෙයි. அதாவது இந்த சுவருக்கு වැටෙන් එහා නෙවෙයි. இந்த வேலிக்கு ඒ அப்பாற்பட்ட, පිටස්තර அது வெளிப்பிரகாரம், පරදේශිகள் பரதேசிகள். පිටස්තර අය. අසල්වාසු ඉන්නේ අපෙත් එක්ක. அயலான் என்பது யாரு? எங்களோடு இருக்கிறவன். අම්මා තාත්තා எங்களுடைய அம்மா அப்பா, අසල්වාසි. எங்களுடைய அயலான். අද අම්මා තාත්තා ගිහින් දානවා කොහෙද? இப்போ இன்னைக்கு அயலானை கொண்டு போயிட்டு அம்மா அப்பாவை எங்க கொண்டு போய் වැඩි போறாங்க? හිටි නිවාසෙට. பெரிய முதியோர் අම්මා இல்லத்துக்கு තාත්තා போறாங்க. බලන්න එන්නේ නැහැ. அம்மா அப்பாவை பார்க்க வர்றது අම්මා இல்ல. තාත්තා තමයි කණ්ඩ දීලා උස්මාත් කරලා ගන්න. හැබැයි බල්ලෙකුටවත් ගණන් ගන්නෑ. පාරවල් ගානේ. அம்மா அப்பாவை தான் அவங்கள வளர்த்தது, ஆனா ஒரு சதத்துக்கு கணக்கெடுக்க மாட்டாங்க. යේසුස් වහන්සේත් කියනවා මවට පියාට ගරු කරන්න කියලා. இயேசுவும் சொல்லுகிறார், உன்னுடைய தாயின் தகப்பனை கணம் මවට පියාට ගරු කරනකොට තමයි අපේ ජීවිතයේ ආයුෂ වැඩි වෙන්නේ. அந்த அம்மா அப்பாவை நாங்க கணம் பண்ணும் பொழுதுதான் எங்களுடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும். මවට පියාට ගරු කරනවා නම් හැම වෙලේම මූණේ ෆෙයාරෙල් ලවුලි ගන්න ඕනේ නැහැ. இந்த அம்மா அப்பாவை நீங்கள் கனம் பண்ணுவதனால எதனாலும் பேரன் லவ்லி எல்லாம் பூச தேவையில்லை. හැම වෙලේම අම්මටයි තාත්තටයි බැනගෙන ඉන්නවනම් මැරලා යන්න ඕන මැරලා යන්න ඕන මේක මැරලා යන්න ඕන ගන්නවනම් அம்மா அப்பாவை நீ செத்து போனா நல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா එතකොට හැම වෙලේම මූණ රැලි වැටලයි. அப்ப என்ன ஒவ்வொரு நாளும் அப்படி மூஞ்சி சுருங்கியே போய்கிட்டு இருக்கு. 75 මැරෙන්න ඉන්න එක 45 මැරලයි. 75ல சாக வேண்டியது 45லே அவுட் ஆயிரும். මේ කොහෙවත් ජීවත් වෙන්න හම්බෙන්නේ නැහැ. හෙන වැදිලා මෙයි. அப்படியே இடி விழுந்து செத்து போயிரும். මම නේ බයිබලේ කියන්නේ.
வேதம் சொல்லுகிறது. නුඹ ජීවත් වෙන රටේ නුඹට ආයුෂ වැඩි වෙන්න ඕන නම් நீ வாழுகிற தேசத்துல உன் ஆயுசு நாட்கள் அதிகரிக்க வேண்டும் என்றால் තමාව වදපු තමන්ට කණ්ඩ බෝන්ඩ දීපු තමාව ලොකු මහත් කරපු ගුණධර්ම කියලා දීපු අම්මට තාත්තට ගරු කරන්න. உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. එතකොට නුබේ අසල්වාසයට නුබ ප්‍රේම කරනවා. அப்போ உன் அயலானை நீ நேசி. නීතිය පවත්තපන් නීතිය පවත්තපන් නීතිය පවත්තපන් කියනවා. சட்டத்தை செய் என்று சொல்லப்படுகிறது. අම්මට තාත්තට ආදරය කරන්නේ. ஆனால் தாய் தகப்பனை நேசிப்பது සභාවට கிடையாது. එනවා අත් දෙක උස්සගෙන හාලලූයා ගන්නවා. சபைக்கு வந்தா கையெல்லாம் நீட்டி அல்லேலூயான்னு சொல்றது. තෝ අම්මට තාත්තට කී කරුනේ. ஆனால் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. සභාවට එනවා විල සේවය කරනවා. சபைக்கு வந்து ஊழியம் செய்வது අම්මා තාත්තා බල්ලෙකුටක් ගණන් ගන්නෑ. அம்மா அப்பாவை கனம் பண்ணுவதே கிடையாது. මාවට පියාට කීකරු වෙන්න මාවට පියාට ගෞරව කරන්න එවිට නුබේ ජීවිතයේ ආයුෂ වැඩි වෙනවා. உன் தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக, உன்னுடைய ஆயுசு நாட்கள் அதிகரிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. දැන් මෙතන එන පනත් මොනවද? இந்த இடத்துல இருக்கிற சட்டம் என்ன? මනුෂ්‍යයාට කරන්න ඕන පනත් නීති. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய சட்டம். ඒ කියන්නේ ඒ කාලේ අම්මා තාත්තා සතේකට ගණන් ගත්තේ නෑ. அப்படி என்றால் அந்த காலத்துல அம்மா உங்களுடைய தாய் தகப்பனை ஒரு சதத்துக்கு கணக்கெடுக்கவில்லை. සමහරත් තාත්තලාට දුවලා කවුද කියලා දන්නේ නෑ. சில தகப்பன்மாருக்கு பிள்ளைகள் யார் என்றே தெரியாது. ඒ කාලේ සමහරක් අම්මලාට පුතාලා කවුද කියලා තේරුන්නේ නෑ. அந்த காலத்துல இருக்கிற தாய்மாருக்கு புத்திரர் யார் என்று கூட தெரியாது. ලෝකෙත් අද මෙහෙම තමා. உலகமும் அப்படித்தான். සමහරක් ක්‍රිස්තියානි ලෝකෙත් එහෙම තමා. சில கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ඊළඟ පදේ මොකද්ද? அடுத்த வசனம் என்ன? 20 වෙනි පරිච්ඡේදයේ 13 වෙනි පදේ. 20வது அதிகாரம் 13வது வசனம். නික්මයාම පොතේ. யாத்ரா. යේසුස් වහන්සේ මේ ගැන කතා කරනවා 5 වෙනි පරිච්ඡේදයේ 21 වෙනි පදේ. இயேசு 5வது அதிகாரம் 21வது வசனத்துல මොකක්ද ඒ என்ன පනත? சொல்கிறார்? මිනී නොමරව. මිනී නොමරව. கொலை செய்யாதிருப்பாயாக. ඒ කියන්නේ මොනවද? அப்படி என்றால் என்ன? ඒ කාලේ තරහා ගමන් ඇදලා ළඟ ඉන්න එකට මරලා දානවා. இப்ப அந்த காலத்துல கோபம் வந்தா அப்படியே குத்தி கொண்டு வருவாங்க. අයියා අක්කා මල්ලි තාත්තා ඒව කවුරුත් ගණන් නැහැ. யாரு தகப்பனா தாயா சொந்தக்காரங்களா சகோதரங்களா பாக்குறது අම්මා கிடையாது. මට කිව්වද ගලෙන් ඔලුවට ගහලා මරලා දානවා. நீ அப்படியா எனக்கு சொல்ற அப்படின்னு கல்ல எடுத்து அடிச்சு கொண்டுருவாங்க. එච්චරයි. அவ்வளவுதான். දැන් අද இப்ப இன்னைக்கு ප්ලෑන් කරලා මරනවා. இன்னைக்கு பிளான் பண்ணி கொள்வோம். අද ඇතුලෙන් ප්ලෑන් කරන්නේ. இன்னைக்கு பிளான் உள்ளுக்குள்ள பண்றது. ඕකට හොඳක් වෙන්න හොඳ නැහැ. அவனுக்கு நல்லது ඕකේ நடக்கும். මැරිලා යන්න ඕන. அவன் செத்து ඒක போவான். මොනවට ආවත් දන්නේ නැහැ මගේ ජීවිතේ. என்னத்துக்கு வந்தானோ தெரியாது என் දැන් ඔය வாழ்க்கை. ආදරේද? இது දැන් உண்மையான ඔය அன்பு. අසල්වාසීට දක්වන ආදරේද? இதுதான் அயலானை நேசிப்பதா? අසල්වාසියාට ප්‍රේම කරන්න කියන්නේ කොහොමද? அயலானை நேசிப்பது என்றது எப்படி? තමන්ට ප්‍රේම කරනවා හා සමානව. தான் தன்னை நேசிப்பது போல. තමන්ට ප්‍රේම කරනකොට தன்னை நேசிக்கும் பொழுது අනිකට ලැබුණත් නැතත් තමන් කනවා. தனக்கு மற்றவனுக்கு கிடைக்குதோ இல்லையோ தான் அதை அழித்து விடுவான். අනික හෙන ගහිලා මැරලා ගියත් කමක් නැවිලා තමන් හොඳට ඉන්න ඕන. மற்றவர்கள் எப்படி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்லை, நான் நல்லா இருக்கணும். තමන් selfish. நான் நல்லா இருக்கணும் நினைக்கிறேன். ආත්මార్థකාමී. சுயநலவாதி. ඒ තමුන්ට ආදරේ නිසා. அதுக்கு காரணம் என்ன? தன்னை நேசிப்பதனால. තමන්ට ආදරේ කරන එක වැරද්දක් නෙමෙයි. தான் தன்னை நேசிப்பது பிழையானது அல்ல. අයිසේ මට ආදරේ කරන්න තුමා වෙන කාට ආදරේ කරන්නද? நான் என்னை நேசிக்காமல் வேற யாரை මට நேசிக்க? ආදරේ මට මං ආදරේ නිසා තමයි මට ඕන වැඩ හරි හෝ වැරදි ඔක්කොම මං කරගන්නේ. இப்போ என்னை நான் நேசிப்பதனாலே தான் என்னுடைய வேலைகளை செய்து கொள்கிறேன். ඒක හරි වෙයි වැරදි වෙයි. அது சரியா இருக்கலாம், பிழையா මට இருக்கலாம். ඕන නම් මං කරගන්නවා. இப்ப என்னை நான் நேசிக்கிறதுனால நான் செய்வேன். ඒක තමයි තමන්ට ආදරේ. அதுதான் தன்னை நேசிப்பது. හැබැයි අපිට කොහමද වචනේ කියන්නේ? ஆனால் வேதம் எப்படி சொல்லுகிறது? ඔබට ආදරේ කරනවා වගේම நீ உன்னை நேசிப்பது போல ඔබ ඔබේ අසල්වාසියටත් ආදරේ කරනවා. நீ உன் அயலானையும் நேசி. මොකද ඔබට තියෙන ගුණාංග තමයි එයාටත් තියෙන්නේ. காரணம் உனக்கு இருக்கிற அதே குணாதிசயம் தான் அவனுக்கும் இருக்கு. ඔබව හදපු මම තමයි එයාවත් මම තමයි හැදුවේ. உன்னை படைத்த நான் தான் அவனையும் படைத்திருக்கிறேன். අසල්වාසියට ප්‍රේම කරන්න. உன் அயலானை நேசி. ඇනලා මරන්න. குத்தி கொலை செய். වචනෙන් මරන්න. வார்த்தையினாலே கொலை. ප්ලෑන් කරලා මරන්න. பிளான் பண்ணி கொலை செய். හැම වෙලාවෙම පහත් කරලා යටත් කරලා මරන්න. எப்பயுமே கீழே போட்டு பேசி அப்படியே கொன்று. එහෙම කරත් ඇවිල්ලා මිනී මැරිමක් තමයි. அப்படி செய்தாலும் அது ஒரு අද ඇවිල්ලා கொலைதான். පිහියෙන් ඇනලා නෙවෙයි මරන්නේ. இன்று கத்தியில இல்ல குத்தி கொள்றது. කටින් කියලා මරලා දානවා. வாயிலேயே சொல்லி அப்படியே கொண்டு කියලා අඩුපාඩු කියලා මරලා දානවා. அந்த குறைகளை சொல்லியே அப்படியே கொன்று போடுறது. ඊට පස්සේ 20 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදය.
20வது அதிகாரம் 14வது வசனம். මේක මතය පොතේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 27 ඉඳලා 32 වෙනකල් යේසුස් වහන්සේ කියනවා. மத்தேயு புத்தகத்திலே 5வது அதிகாரம் 28வது வசனத்திலே இருந்து 32வது வசனம் මොකක්ද வரை මෙතන இயேசு කියන්නේ? சொல்கிறார். කාමිත්‍යාචාරය නොකරව. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. කාම මිත්‍යාචාරය කරන්න එපා. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. කාට විරුද්ධවද? யாருக்கு விரோதமாக? අසල්වාසියට විරුද්ධව. உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக. එතකොට ඒ හිටපු අසල්වාසියෝ ලක්ෂ 25ම කවුද? இந்த 25 லட்சம் பேர் யார்? නෑදෑයෝ. சொந்தக்காரங்க. හැමදෙනාම නෑදෑයෝ. எல்லாருமே சொந்தக்காரங்க. අක්කලා අයියලා මල්ලිලා නංගිලා. அவங்களுடைய சகோதரங்கள், නැන්දලා මාමලා. அவங்களுடைய மாமாமார்கள், අම්මලා තාත්තලා. அவங்களுடைய அம்மா அப்பா. දැන් කාම මිත්‍යාචාර දැන් සමහරක් අය ලොකුවට කියනමේ. இப்ப நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. நிறைய මං දසපනත අකුරටම රක්ෂා කරනවා. நான் 10 கற்பனை அப்படியே கடைபிடிக்கிறேன். ఛీ! ඕක කියන්න ඕනද? அப்படி சொல்லணுமா? ඕක ඇඟේ තියෙන්න ඕන. அது உடம்புல இருக்கணும். ඒක නැත්තම් මිනිස්සෙක්ම නෙවෙයි තෝ. அப்படி இல்லாவிட்டால் அவர் மனுஷனே கிடையாது. ඒක තිබ්බේ නෑ කාටද? அது யாருக்கு இருக்கல? යුදෙව්වෝ කාන්තාරයට එන්න කලින්. இந்த யூதர்கள் இந்த பாலைவன பிரதேசத்துக்கு வருவதற்கு முன்பதாக කාන්තාරයට එහා රතු මූදෙන් එහා இந்த செங்கடலுக்கு அங்காலே මේ කරන්න කියන දේවල් එකක්වත් තිබ්බේ නැහැ. இவர்கள் செய்ய வேண்டியவைகள் ஒன்றுமே இருக்கவில்லை. හැබැයි උඹලා මගෙත් එක්ක එනවා නම් ஆனால் நீங்கள் என்னோடு வருவது என்றால் මේ 10 අනිවාර්යෙන් කරන්න ඕන. இந்த 10 விஷயங்களும் சரியா செய்யணும். වෛශ්‍යාකම් කරන්න බෑ. வேசித்தனம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ඒ කියන්නේ කාම මිත්‍යාචාරය පිරිමි කොයි ගෑනු එක්කන දැක්කත් ඒ හැඟීම එනවා. இப்போ அந்த காலத்துல எந்த பெண்களை கண்டாலும் அவங்களுக்கு உணர்வு வரும். ඒ කියන්නේ ஆண்களுக்கு. ගෑනු අයටත් එහෙම තමයි. பெண்களுக்கும் அப்படிதான். දැන් ඒක අද නැද්ද? இன்னைக்கு அது இல்லையா? අද තමයි වැඩි. இன்னைக்கு தான் கூட அதிகம். ඒ නිසා තමයි සභාවට එනකොට කොහමද එන්න කියන්නේ? அதனால தான் சபைக்கு வர நேரம் எப்படி வர சொல்றோம். ඒක පිරිමි වේවා ගැහැණු වේවා அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், අම්මා වේවා තාත්තා වේවා அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம். අපි හොඳට ඇඳලා විනීතව එන්න ඕන. நாங்க சரியா அழகா உடுத்தி வரணும். මේ මොකද කො මේ සභාව විතරක් කියන වහගෙන අදින්න කියලා? ஏய் இந்த சபையில மட்டும் என்ன அந்த அடக்கி உடுத்திக்கிட்டு வர சொல்றாங்க. ඇයි අරදාගෙන අරන් ඇවිල්ලා ඔක්කොම පාපයට වටන්නද? இப்ப எல்லாத்தையும் திறந்து போட்டுக்கிட்டு வந்து எல்லாத்தையும் பாவத்துல விழுத்து. ඕක පිරිමිත් එච්චර තමයි. இதே ஆண்களுக்கும் பொருந்தும். අරදාගෙන ඇවිල්ලා ඒ කට්ටිය මේ දන්නවද ගෑනු කට්ටියට නෙමෙයි 64 මායන් තියෙන පිරිමිය උන්ට. මං කියන්නම්. இப்போ இந்த ஆண் பெண்களுக்கு மட்டும் இல்ல இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது, ஆண்களுக்கும் இருக்கு. දන්නවද මේ කාම මිත්‍යාචාරයෙන් හැමදෙනාම අපි ප්‍රවේශම් වෙන්න ඕන. இந்த விபச்சார விஷயத்துல நாங்க எல்லாருமே கவனமா இருக்கணும். අද කාලේ පොඩි ළමෙක් වැඩි හිටියෙක්ගේ ඔඩොක්කුවකට දෙන්න බැරි කාලයක්. இன்று ஒரு சிறிய பிள்ளையை ஒரு ஆணினுடைய மடியிலே வைக்க முடியாத ஒரு காலகட்டம். ඒක ගෑනු ළමෙක් වේවා පිරිමි ළමෙක් වේවා. ஒரு ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், මේක සභාවේ බෑ. இது சபையில முடியாது. මේක දෙවියන් වහන්සේ එපා කිව්වා ඊශ්‍රායල් ජනතාව මැද්දේ. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ඒ කාලේ කාම මිත්‍යාචාරය කරලා වුණා නම් ගල් ගහලා මරන්නේ. அந்த காலத்திலே விபச்சாரம் செய்து மாட்டிக்கொண்டால் அவர்களை கல்லடித்து கொள்ளுவார்கள். හැබැයි යේසුස් වහන්සේ කියනවා ஆனால் இயேசு சொல்லுகிறார், "තෝ වැරදි ඇහිම් බැලුවත් උඹ පව් කරන්නේ" කියලා. நீ பிழையான கண்ணோட்டத்திலே பார்த்தாலே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். ඔබ තව කෙනෙකුට ප්‍රේම කරනවා නම් நீ இன்னொருவனை நேசிப்பதனாலே ආසාවෙන් ගිහිල්ලා අතගාගෙන ඇවිල්ලා මෙහෙම යටි හිතෙන් ඇවිල්ලා වැඩ කරන්නේ. நீ அவனை அப்படியே தடவிக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ வேலை செய்ய மாட்ட. හැමදාම මේ බ්‍රදර් එනවා හක් කරන්න praise the lord කියලා. ஒவ்வொரு நாளும் பிரைஸ் லார்ட்னு ஹக் பண்ண வருவான். මොන ඉලව්වට දනවද ඇවිල්ලා හක් කරන්නේ? என்னத்துக்கு ரட்சிக்க அப்படி அந்த ஹக் பண்றது? ඌ අතුලේ ආසාවක් තියන් ඉන්නවා. உள்ளுக்குள்ள அப்படியே ஆசையெல்லாம் ඒ வச்சுக்கிட்டு නිසා දෙන්න එපා හක් කරන්න. அதனால ஹக் பண்றதுக்கு எல்லாம் හැමදාම මේ සහෝදරිනෝ මංගාවටම කොහමද බ්‍රදර් ගාලා ඇවිල්ලා අල්ලනවා. ஒவ்வொரு நாளும் அந்த சிஸ்டர் අල්ලපු ගම මට කරන්න වදිනවා. எப்படி பிரதர் அப்படின்னு சொல்ற நேரம் கரண்ட் எல்லாம் படுதான். එපා තෝ අල්ලන්න එන්න. එපා අල්ලන්න එන්න. அதனால தொட வராதீங்க. ලිමිට් තියාගන්න. உங்க அளவு வச்சுக்கோங்க. ඒක තමයි මේ සභාවේ නීති දාලා තියෙන්නේ අපේ ප්‍රධාන දෙවියන්තුමා praise the lord කියන්නේ. அதனால தான் இந்த சபையில சொல்லப்படுது. මටත් එපා කියලා කියන්නේ එයා ඒකයි. அதனால தான் எனக்கும் வேணாம்னு ඒ சொல்லப்பட்டிருக்கிறது. කියන්නේ එයාටත් කරන්ට් එක වදිනවා කියන එක. හරි. දැන් අපි කියමු ඊළඟ එක ඊළඟ පනතට යන්. அடுத்தது 20 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදය. 20வது அதிகாரம் මම 15வது මේක வசனம். මගින් දාලා යනවා ඉවර කරන්න ඕන. 20:15 සොරකම් නොකරව. සොරකම් නොකම්. යේසුස් වහන්සේ මේක මතෙව් 19:18ට කියන තමුල වාසින්ග. மத்தேயு 19:9லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. களவு செய்யாதிருப்பாயாக. හොරකම් කරන්න එපා. උඹ நீ
උඹේ අසල්වාසියට ප්‍රේම කරනවා නම් நீ உன் அயலானை நேசிக்கிறாய் என்றால் අසල්වාසියගේ පොකට් එකට විදින්නේ නැහැ. உன்னுடைய அயலானுடைய பொக்கட்டை நீ அடிக்க மாட்ட. අසල්වාසියගේ මේ මේස් දෙක ගන්න මට වෙන එකක් කියවන්න කිව්වේ මේස් දෙක අරයි යන්නේ නැහැ. நீ உன் அயலானுடைய சொக்ஸை நீ களவெடுக்க மாட்ட. අසල්වාසියගේ යට ඇඳුම් උසන් ගිහලා අඳින්නේ නැහැ. நீ உன் அயலானுடைய உள்ளாடைகளை கொண்டு போய் நீ உடுத்த එයා மாட்டாய். මගේ අසල්වාසියා. அவன் என்ன මම அயலான், එයාට ප්‍රේම කරනවා. நான் அவனை நேசிக்கிறேன். කිසිම දෙයක් ගන්න අඩු සීනි හන්දක්වත් ගන්න. ஒரு சீனி கூட ஒரு கரண்டி கூட இருக்க கூடாது. අහලා ගන්න මම මේක ගන්නද? நான் இதை கேட்டுட்டு எடுக்கலாம். අසල්වාසියා කියන්නේ අල්ලපු ගෙදර වැටෙන් ඉන්න එක එහා නෙවෙයි. வேலைக்கு அங்கால இருக்கிறவன் அல்ல அயலான். ඒ පිටස්තරයා පරදේසියා පිටස්තර එක්කන. அவன் வெளியான். හැබැයි අපෙත් එක්ක එකට ඉන්න අය. எங்களோடு இருக்கிறவன். මේ පවුල මේ අසල්වාසි ඔක්කොම. இந்த குடும்பம் அசல்வாசி. இது அயலான். හැබැයි අසල්වාසියා හොරකම් කරන්නේ කාගේද? ஆனால் அயலான் யாருடைய காரியங்களை තමන්ගේ අම්මගේද? தன்னுடைய தாயிடம், තාත්තගේද? அப்பாவினுடைய, මල්ලිගේද? தம்பியிடம், අක්කාගේද? அக்காவினுடைய. මේ ඔක්කොම කවුද? අයියලා අක්කලා මල්ලිලා මේක එක පවුලක්. இது ஒரு குடும்பம், சகோதரங்களாக இருக்கிற ஒரு குடும்பம். මේ අයගේව හොරකම් කරන්න යනවා. இவர்களுடைய காரியங்களை களவு செய்வது. ප්‍රේම කරනවා නම් ව්‍යවස්ථාව රකින්නවා. அன்பு செலுத்துவது என்றால் நியாய பிரமாணத்தை ඊට நிறைவேற்றப்படும். පස්සේ කියනවා அடுத்த பகுதியில் சொல்லப்படுகிறது කියවන්න 25 20:16 வசனம். නුබේ අසල්වැසියාට විරුද්ධව බොරු සාක්ෂි නොකියව. යේසුස් වහන්සේ 15:19ත් ඒක කියනවා. இயேசு 15வது அதிகாரம் 19வது வசனத்திலேயும் சொல்லுகிறார். பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. අසල්වාසියාට විරුද්ධව බොරු සාක්ෂි කියන්න එපා. உன்னுடைய அயலானுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாத. මොකක් හරි පණිවිඩයක් කියපුවාම ஏதாவது ஒரு செய்தி சொன்னால் ඒක එක දෙක කරලා කියනවා. அதை ஒன்றை அதிகமாக்கி சொல்லுவது. ඕක විනාශ වෙලා නැති වෙලා යන්න ඕන කියලා බොරුවට ගිහිල්ලා හදලා පත්තු කරලා තියෙනවා. அவன் நாசமா போகணும்ன்றதுக்காக அப்படியே அதிகமா சொல்லி அவன் அப்படியே நாசம் பண்றது. සිස්ටර් මර්සි சிஸ்டர் மர்சி, මෙයා අරක මෙහෙම කරා. அந்த இவங்க இப்படி எல்லாம் செஞ்சாங்க. මූ හරියට මොනවක් කරන්නේ නැහැ වගේ. இவன் எதுவுமே செய்யாத ஒரு நல்ல பிள்ளை போல. සිස්ටර් මර්සි කොයි වෙලේ බලාගෙන ඉන්නේ ඇවිල්ලා එයා විනිශ්චයකාරයා වගේ. அவங்க எப்பயுமே அவர் நியாயாதிபதியா பார்த்துட்டு இருப்பாங்க. දැන් ඔයා හිතනවාද එයා විනිශ්චයකාරය නෙවෙයි කියලා? இப்ப நீங்க நினைக்கிறீங்களா அவர் நியாயாதிபதி இல்ல? දන්නවද බයිබලේ දෙබෝරා වගේ තමයි සිස්ටර් මර්සි. பைபிள்ல இருக்கிற தெபோரா மாதிரி தான் சிஸ்டர் மர்சி. දන්නවද එයා විනිශ්චය කරන්නේ මොනවට අනුවද? அவங்க நியாயம் தீர்க்கிறது எது தெரியுமா? වචනෙට අනුව. வசனத்துக்கு එයා පැත්තක් ගන්නෙ නැහැ. அவங்க ஒரு பக்கத்தை எடுக்க மாட்டாங்க. නේ මම දැන් මේක උදාහරණයක් ගත්තා ඇත්ත කියනවද නැද්ද දන්නේ නැහැ. හැබැයි මේක අපි ගිහිල්ලා මේ කියන්න පුළුවන් නේ. நாங்க போய் சொல்லலாம் இல்ல? හැබැයි පස්සේ බලාගෙන යනකොට මෙයාටත් දේවල් තියෙනවා. ஆனா பார்த்தா இவங்களுக்கும் இருக்கு. ඒ නිසා அதனால අපි සමාජයේ ජීවත් වෙනකොට நாங்க சமுதாயத்துல வாழும் பொழுது අපි බොරු සාක්ෂිය දන්න හොඳ නැහැ. பொய் சாட்சி உருவாக்க கூடாது. ඇත්ත සාක්ෂිය දෙන්න. ඔයා මේ වැරද්ද කරා. நீ சொல்லு, உண்மையை பேசு. අය අතින් පයින් දාලා කියන්න යන්න එපා. கையில கால்ல போட்டெல்லாம் சொல்லாத. ඉස්සරලා අපි පවුල හැදුනොත් තමයි අපිට සමාජය හදන්න පුළුවන්. நாங்கள் குடும்பத்திலே சரியாக இருந்தால் தான் எங்களுடைய சமுதாயத்தை ඊට திருத்த පස්සේ තමයි முடியும். ගම හදන්න පුළුවන්. அதுக்கப்புறம் தான் எங்களுடைய கிராமம், රට හදන්න පුළුවන්. இந்த நாட்டை செய்ய முடியும். අනුර කුමාරටත් ඇයි බැරි? ஏன் அனுரகுமாரைக்கு முடியாது? මොකද බොරු සාක්ෂිකාරයෝ වැඩි. இந்த பொய் சாட்சிக்காரங்க எண்ணிக்கை அதிகம். ඒ නිසා අපිට තමයි ව්‍යවස්ථාව දීලා තියෙන ඉස්සරලා අපි හැදෙන්න කියලා. முதலாவது நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது எங்களுக்கு, நாங்கள் சரியாக ඔබ இருப்பதற்கு. ඇත්තටම ආදරේ නම් நீ சரியாக உண்மையாகவே நேசிக்கிறாய் என்றால் සහෝදරයාට විරුද්ධව බොරුව කියන්නේ ඇත්ත කියලා හරි ගස්සනවා. அந் சகோதரனுக்கு விரோதமாய் பொய் சொல்லி நீ பொய் சொல்ல மாட்டாய், உண்மையை சொல்லி அவனை காப்பாற்றுவாய். සමහර මානසික ලෙඩ්ඩු ඉන්නවා. சில மானசீக நோயாளர்கள் இருக்கிறார்கள். බොරුවට දේවල් හදලා කියනවා. இல்லாதது அப்படி உருவாக்கி சொல்லுவாங்க. ඔබ දන්නේ නැහැ සමහරක් විට මම දන්නේ නැහැ. உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. ඒක ඔබට මට තියෙන මානසික ලෙඩක්. அது உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மானசீக நோய். මානසික ලෙඩ අපිට පේන්නේ අපිව කවුරුත් හොයවුවොත් තමයි පේරෙන්නේ තමුන් මම මානසික ලෙඩෙක් කියලා. இப்போ நான் ஒரு மானசீக நோயாளியா அப்படின்றது எங்களுக்கு புரியாது, மற்றவங்களுக்கு பார்வைக்கு தான் அது தெரியும். ඊළඟ එක තමයි அடுத்ததுதான் 20 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදය. 20வது அதிகாரம் 17வது வசனம். මේක යේසුස් වහන්සේ ලූක් 12:15වත් කියනවා. இயேசு லூக்கா 12வது வசனத்திலே 15வது வசனத்திலே சொல்லுகிறார். නුබේ අසල්වැසියාගේ ගෙට ආශා නොව. නුබේ අසල්වැසියාගේ භාර්යාවට ඇති. ආශා නොවේව. நீ ஆசைப்படாதே. பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக. ඕදු.
ඒ කියන්නේ අසල්වාසියාගේ නිවසට ආශාවෙන් දෙපා කියන්නේ வயலானுடைய வீட்டை நீ இச்சிக்காதிருப்பாயா ඒක என்று ඇතුලේ சொல்லுகிறது. තියෙන කිසිම දෙයකට ආශාවෙන් දෙපා. அதுக்குள்ள இருக்கிற எதையுமே நீ இச்சிக்காதே. අපෙත් එක්ක එකට ඉන්නේ. நீ எங்களோடு ஒன்றாதான் එක இருக்கிறது. දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ. ஒரே தேவனை நமஸ்கரிப்பது, එක දෙවියන් වහන්සේට සේවය කරන්නේ. ஒரே தேவனுக்கு ஊழியம் செய்வது. අපි ඔක්කොම එකයි. நாங்க எல்லாமே ஒண்ணு. හැබැයි අරයට කාර් එකක් තියෙනවා. ஆனா அவருக்கு கார் இருக்கு. මෙයාට ලොකු ගෙයක් තියෙනවා. ஆ, මෙයාට ලොකු ගෙයක් තියෙනවා. මෙයාට ලොකු ගෙයක් තියෙනවා. இவருக்கு பெரிய வீடு இருக்கு. මෙයාට ලොකු පඩියක් හම්බෙනවා. இவருக்கு பெரிய சம்பளம் එයාට கிடைக்கும். ලස්සන භාර්යාවක් ඉන්නවා. அவருக்கு அழகான பொண்டாட்டி இருக்கு. ඉතින් උඹ ඒවා ඔක්කොම කෙලහලන්න එපා. அதனால அதுக்கு எல்லாத்துக்கும் நீ எச்சி வச்சிட்டு இருக்காத. තණ්හාවෙන් එපා. அத விரும்பாத. අපිට කියනවා ලත් පමණින් සතුටු වීම දේව භක්තිය කියලා. எங்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? போதும் என்ற மனதுடனே கூடியதான தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று. තමන්ට තියෙන ගේ ගැන සන්තෝෂ වෙන්න. தங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற காரியங்களை குறித்து சந்தோஷம். ඔබේම පවුලේ ඉන්න තියෙන දේවල් වලට තණ්හා කරන්න යන්න එපා. உங்களுடைய சகோதரங்களாக அயலானாக இருக்கிறவர்களுடைய காரியங்களை பார்த்து இச்சிக்க வேண்டாம். පාවුල්තුමා කියනවා பவுல் அடியார் சொல்லுகிறார், උඹ උඹේ සහෝදරයන්ට ප්‍රේම කරන්න. உன் அயலானை நேசி. එවිට මුළු ව්‍යවස්ථාවම ඉෂ්ට වෙනවා. அப்பொழுது இந்த முழு நியாயப்பிரமாணமே මේක ව්‍යවස්ථාව කරපන් කියනවා. இது நியாயப்பிரமாணத்தை செய் அப்படின்னு சொல்றாங்க. ඒක සංස්කෘතික පුරුද්දක්. அது ஒரு சம்பிரதாயம் மட்டுமே. හැබැයි ක්‍රියාවේ නැහැ. ஆனால் கிரியையிலே இல்லை. සහෝදරවරුනි අපි ගැලවීම ලබලා ඉන්නේ. நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் යේසුස් சகோதரர்களே. වහන්සේ තුල අපි අලුත්. இயேசுவுக்குள்ளே நாங்கள் புதியவர்கள். ඒ නිසා සභාව නැගී සිටිමු. அதனால சபையாக நாங்கள் எழுந்திருப்போம். දැන් ඔය සභාවටම මේ පාවුල්තුමා කියනවා අවසාන පදේ கடைசி නෑ සභාව නැගිටින්න කිව්වේ. සභාව නැගිටින්න නැගිට්ටා. ඒ 15 වෙනි පරිච්ඡේදයේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 15 වෙනි පදේ කියවන්න. 15வது அதிகாரம் 15 වෙනි පදය. ගලාති 5:15. கலாத்தியர் 5வது அதிகாரம் මේ පදේ හොඳට 15வது. අහගන්න. இந்த வசனத்தை நல்லா கேட்டு. පාවුල්තුමා ගලාති සභාවට කිව්වද? இது பவுல் அடியார் கலாத்தி சபைக்கு சொன்னது. අසල්වාසීන්ට ප්‍රේම කරේ නැත්නම් உன் அயலானை நேசிக்காவிட்டால் බොරුවට වචනය සභාව දෙවියන් වහන්සේ කියලා අර පරණ පුරුදු විදිහමට සභාවේ ඇවිල්ලා läගලා හිටියනම් நீ அந்த பழைய பழக்கத்தின்படியே சபையில சபை அப்படின்னு வந்தாலும் වචනය ආදරයෙන් ඉෂ්ට කරේ නැත්තම් මෙන්න මෙහෙමයි 5:15 පාවුල්තුමා කියන්නේ. வசனத்தை அன்பிலே நிறைவேற்றாவிட்டால் அது ஒரு பிரயோசனம் இல்லை என்று இந்த பவுலடியார் இந்த வசனத்திலே சொல்லுகிறார். මේ පදේ අහන්න. නොමුත් නුබලා එකිනෙකා විකා කන්නහු නම් නුබලා එකිනෙකාගෙන් විනාශ නොවන හැටියට බලා ගන්න. நீங்கள் ஒருவரை ஒருவரை கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். அப்படி ஒருவரால் ஒருவர் அழியப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். තමන්ගේ අසල්වාසිට තමන් ප්‍රේම කරන්න ගියේ නැත්තම් உங்களுடைய அயலானை நீங்கள் நேசிக்காத பட்சத்திலே අර දඩාවත යන බල්ලෝ වගේ හපාගෙන කාලා විනාශ වෙන්න යන තොපිලා. இந்த வேட்டைக்கு போகிற நாய்கள் மாதிரி கடித்து கொதறி நாசமாய் போய்விடும். කවුද මේක කියන්නේ? මම නෙවෙයි. இதை யார் சொல்லுவது? මේක බයිබලේ පාවුල්තුමා ගලාති සභාවට කියන්නේ. பவுலடியார் கலாத்தியருக்கு சொல்லுகிறார். සභාව විනාශ කරන යක්ෂයා මොනවද කරන්නේ? சபையை அழிக்கிற பிசாசு என்ன செய்கிறான்? හැම දෙනාම හපා කණ්ඩ තියෙනවා. எல்லாத்தையும் கடிச்சுக்கிட்டு இருக்க வைக்கிறான். පිස්සෝ බල්ලෝ වගේ තමන්ගේ සහෝදරයන්ට තමන්ගේ අසල ඉන්න අයට ප්‍රේම කරන්නේ නැතුව පිස්සෝ බල්ලෝ වගේ හපා කනේ පුරුද්ද ඇති කරන්නේ සාතන්. இந்த பைத்திய நாய்கள் மாதிரி ஒரு 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 காரியத்தை உருவாக்கி தன் சகோதரனையே கடிச்சு சாப்பிடுற அளவுக்கு இந்த இதை உருவாக்குவது யார்? பிசாசு. ව්‍යවස්ථාව ඇවිල්ලා නිකන් කියවන්න නෙවෙයි ඕන එක අපි ඒක රකින්න ඕන කියවලා. நியாயப்பிரமாணம் என்பது வாசிக்க மட்டுமல்ல, அதை நாங்கள் நடத்த வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். ඒක අපේ ඇතුලේ තියලා අපි ඒක ක්‍රියාවට දාන්න ඕන. அதை எங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு அதை கிரியிலே போட வேண்டும். දෙවියන් වහන්සේ ඔබලා ආශිර්වාද කරනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.